அனைவருக்கும் வணக்கம். காதலில் விழுந்தேன் நாவல் ஸ்டோரியோட அடுத்த அத்தியாயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஸ்டோரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. எபிசோட் 171. செம்பா தன் சிறு வயது கதைகளை சொல்ல விஜய் அவள் சொல்லும் கதையை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தான். சைக்கிள் ஓட்ட போன இடத்தில் செம்பா சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துவிட அதன் பின்னர் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் அவள். அந்த இடம் கொஞ்சம் சறுக்கலா இருந்ததுனால நானும் அப்படியே உருண்டு பக்கத்துல இருந்த ஒரு 10 அடி ஆழம் இருக்கிற பள்ளத்துல விழுந்துட்டேன். பூவரசியும் அழுதுகிட்டே ஓடி வந்து எனக்கு தூக்க கை கொடுத்தா. ஆனா எனக்கு கை எட்டல. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் குழிக்குள்ள இருந்து அழுதுகிட்டே இருந்தேன். அவ மேல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா என்று செம்பா சொல்லவும் கதை கேட்கும் ஆர்வத்தில் விஜய் அப்புறம் என்றான். அப்புறம் என்ன, மதியம் உள்ள விழுந்தவ சாயங்காலமா ஆயிடுச்சு. அது வரைக்கும் அந்த பக்கம் யாருமே வரல. 2 பேருமே சின்ன பசங்க. அதனால அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கால்ல அடிப்பட்ட வலி ஒரு பக்கம், இருட்டு ஒரு பக்கம். நான் பயத்துல எனக்கு பயமா இருக்குடி பூவுன்னு கத்தி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படி அழ ஆரம்பிச்சதும் அழாத குண்டு, உனக்கு துணைக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளும் எதுவும் யோசிக்காம டக்குன்னு என் கூட குழிக்குள்ள குதிச்சுட்டா என்றாள். என்னது, அவளும் கூட குழிக்குள்ள குதிச்சிட்டாளா என்று ஆச்சரியமாக கேட்டான் விஜய். ஆமா மாமா, என் மேல அவளுக்கு அவ்வளோ பாசம் என்றாள் செம்பா. அப்புறம் எப்போதாண்டி 2 பேரும் மேல வந்தீங்க என்று அவன் கேட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சதும் நாங்க வீட்டுக்கு வரலன்னு எங்க அம்மா, வள்ளி பாட்டி, அவ அம்மா அப்பா, தலைவர் மாமா, அப்புறம் இன்னும் நிறைய ஆளுங்க எங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ நாங்க சைக்கிள் ஓட்டி பழகினதை பார்த்தவங்க எங்களை பார்த்த இடத்த சொல்ல அவங்களும் அந்த இடத்துக்கு தேடி வந்தாங்க. அப்புறம் விழுந்து கிடந்த எங்க சைக்கிளை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வர அப்பதான் குழிக்குள்ள நாங்க அழுகிற சத்தம் கேட்டு எங்களை கண்டுபிடிச்சு வெளியே தூக்குனாங்க. மதியம் 3 மணிக்கு குழிக்குள்ள விழுந்தவ ஒரு வழியா 7 மணிக்கு தான் வெளியில வந்தேன். என் வாழ்க்கையிலேயே அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் மாமா என்று சொன்னவளின் முகம் திடீரென வாடியது. அதை கவனித்தவன், என்னடியாச்சு, ஏன் உன் முகம் திடீர்னு வாடி போச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்ப என்னாச்சு என்று கேட்டான். அது ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு என் ஃப்ரெண்டு பூவு ஞாபகம் வந்துருச்சு. அவ எப்படி இருக்கான்னு தெரில மாமா. நான் அந்த ஊரை விட்டு வந்த அன்னைக்கு தான் கடைசியா அவளை பார்த்தது. அதுக்கப்புறம் நானும் இங்க வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்குன்னு தான் வருது. பரந்தாம மாமா கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், ஊர் தலைவர்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு சரியா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க மாமா. அவளோட புருஷன் ஊருக்கு போயிட்டா, இங்க வர்றதில்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவளை எப்படியாவது ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு மாமா என்றாள் கண்கள் கலங்க. சரி, அதுக்கேண்டி கவலைப்படுற? அவளை பத்தி விசாரிக்க நான் ஏற்பாடு பண்றேன். நீ கூடிய சீக்கிரம் உன் ஃப்ரெண்டை மீட் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன், சரியா என்றான் விஜய். எப்படி மாமா மீட் பண்றது? அவ இங்க வர வாய்ப்பே இல்ல. நானும் கொடைக்கானலுக்கு போக முடியாது, அங்க அந்த காளி இருப்பானே என்றாள் கவலையாக. அவனுக்கு ஏண்டி நீ இன்னும் பயப்படுற? நீ இப்ப இந்த விஜயோட பொண்டாட்டி. உன் அவனால எதுவும் பண்ண முடியாது. நீ பயப்படாத, நான் இருக்கேன் என்றான். அவளும் என்று தலையாட்டினாள். ஏ பட்டிக்காடு, உன் சின்ன வயசு கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடி. இன்னும் ஏதாவது இருந்தா சொல்ல, நான் கேக்குறேன் என்று ஆர்வமாக சொன்னான் சிறு குழந்தை போல. நான் கஷ்டப்பட்டதை கேட்க உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கா என்று அவள் முறைப்பாய் கேட்டாள். ஆமாண்டி, செம காமெடியா இருக்குது. இனிமே நான் அப்செட்டா இருக்கிறப்பெல்லாம் உன்னை எப்படி அந்த நாய் துரத்தி கடிச்சதுன்னு நினைச்சு சிரிப்பேன் என்று சொல்லி சிரித்தான் விஜய். அவன் தன்னை கிண்டல் செய்து கொண்டிருப்பதை கண்டவள், உங்களுக்கு சிரிக்கணும் அவ்வளவுதானே, இப்ப பாருங்க என்று சொல்லிக்கொண்டே அவனுக்கு கிச்சு கிச்சு மூட்ட விஜய்க்கு கூச்சத்தில் சிரிப்பு முட்டிக்கொண்டு வர கலகலவென்று சத்தமாக சிரித்தான். அவன் சிரித்த முகத்தில் கன்னத்தில் விழுந்த குழி அழகில் தன்னையே தொலைத்து அவனை ரசித்துக் கொண்டிருந்தாள் செம்பா. இதுதான் தனக்கு சமயம் என்று நினைத்த விஜயம் பதிலுக்கு அவளுக்கு கிச்சு கிச்சு மூட்ட அவன் மனைவி கூச்சத்தில் நெளிந்து கொண்டே சிரித்தாள். அவன் விடாமல் அவளை கிச்சு கிச்சு மூட்ட, மாமா முடியல நிறுத்துங்க என்றாள் சிரித்து கொண்டே. நீண்ட நேரமாக சிரித்ததில் அவள் களைத்து போயிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவளை கிச்சு கிச்சு மூட்டுவதை நிறுத்தினான். நீண்ட நேரமாக சிரித்ததில் சோர்ந்து போய் அவன் மார்பில் சாய்ந்தவள் வேகமாக மூச்சு விட தொடங்கினாள். அவளின் மூச்சு காற்று அவள் கணவனின் மார்பில் பட்டதும் விஜயின் நரம்புகள் சூடேறி அவனின் ஆண்மை கிளர்ந்தெழுந்தது. அவன் மேலே படுத்திருந்த அவன் மனைவி அவன் உடலில் உண்டான மாற்றத்தை உணர்ந்தவள் அடித்த நொடியே
அவனின் நிலையை புரிந்து கொண்டு அவசரமாக அவனை விட்டு எழப்போனாள். அவள் தப்பித்து ஓட பார்க்கிறாள் என்பதை உணர்ந்த விஜய் அவளுக்கு வாய்ப்பு கொடுக்காமல், எங்கடி ஓட பாக்குற என்று சொல்லிக்கொண்டே அவளை கீழே தள்ளி அவள் மீது படர்ந்தான். அவளோ அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, என்னை விடுங்க, என்னால முடியாது, இப்ப வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் மீதிருந்து தள்ள முயன்றாள். எப்பொழுதும் போல இம்முறையும் அவனிடம் தோற்று போனாள். அவளால் இம்மி அளவு கூட அசைக்க முடியவில்லை. அடப்போயா என்று மனதிற்குள் சோர்ந்தவள் அவனுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு அமைதியாக படுத்து கொண்டாள். அதை கண்டவன், இதுதான் நல்ல பிள்ளை கழகு என்று சொல்லிவிட்டு அவளை வன்மையாக நாடியவனின் முரட்டுத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாள் செம்பா. அவளை முழுதாக மென்று தின்று கொன்று குவித்தவன் அவளுடன் உயிர் சேர்ந்தான். இதுவரை அவன் கொடுத்த வலிகளை எல்லாம் வரமாக எண்ணியதன் பலன் இன்ப உலகில் உல்லாசமாக பிறந்தாள் செம்பா. அவன் தன்னை அவளுக்குள் முழுதாக இழந்த நேரம் சோர்ந்து போய் அவள் மார்பிலேயே சாய்த்து கொண்டான். தன் மீது கிடந்த தன் கணவனின் தலையை காதலோடு தடவி கொடுத்து அவனை ஆஸ்வாசப்படுத்தினாள் விஜயின் செம்பா. தன் மொபைலில் மெசேஜ் டோன் கேட்டதும் தன் போனை எடுத்து மெசேஜை ஓபன் செய்து பார்த்தாள் தமிழ். சஞ்சய் தான் அனுப்பி இருந்தான். அதில் உடனே மொட்டை மாடிக்கு வா என்று இருந்தது. அதை படித்து பார்த்த தமிழ், மணி 10க்கு மேல் ஆச்சு, இப்ப போய் என்ன மொட்டை மாடிக்கு வர சொல்றாரு, வர வர இவரு தொல்லை தாங்க முடியல என்று புலம்பிக் கொண்டே தன்னை யாரும் பார்க்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு குடுகுடுவென மொட்டை மாடிக்கு ஓடினாள் தமிழ். அவளுக்காக அங்கு ஏற்கனவே காத்திருந்தான் சஞ்சய். தமிழை கண்டதும், ஏண்டி மழகா, இவ்வளவு லேட்டா வர, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது என்றான். நீங்க வர சொன்னதோ என் புருஷன் கூப்பிடுறாருன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வர்றதுக்கு நான் என்ன உங்க பொண்டாட்டியா? நானே யாரு கண்ணிலையும் படாம பயந்து மறைஞ்சு மறைஞ்சு வரேன் தெரியுமா என்றாள் தமிழ். ஓ அப்படியா, அப்ப வேணும்னா இப்பவே உன் கழுத்துல தாலியை கட்டி என் பொண்டாட்டியாக்கிடுறேன், அப்புறம் ஒரு பயமும் தேவையில்ல என்று சொல்லி தன் கையில் இருந்த தாலியை காட்டினான் சஞ்சய். அதை பார்த்ததும் தமிழின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அவள் அதிர்ச்சியில் அப்படியே நின்றாள். ஏய், என்னடி அப்படியே நிக்கிற என்று அவளை உலுக்கினான். அவன் உலுக்கியதில் சுயநினைவு வந்தவள், என்ன மாமா தாலி வச்சிருக்கீங்க, ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா நீங்க உண்மையாவே தாலி கட்டிடுவீங்க போல என்றாள். நீ மட்டும் உம்முன்னு சொன்னா போதும், நான் இப்பவே தாலி கட்ட ரெடி என்றான் சஞ்சய். அம்மாடியோ, என்ன ஆள விடுங்க, நான் கிழ போறேன் என்று சொல்லி ஓட போனவளை கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தியவன், ஹே என்னடி பயந்துட்டியா, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன என்று சொல்லியதும் தான் அவளுக்கு உயிரே வந்தது. இது என்ன மாமா தாலி என்று அவள் கேட்க, நம்ம கல்யாணத்துக்காக நானே பார்த்து பார்த்து வாங்கினது, இத காமிக்கதான் உன்னை கூப்பிட்டேன் என்றான் சஞ்சய். ஆனா மாமா, தாலி வீட்டுல உள்ள பெரியவங்க தானே வாங்குவாங்க, அப்புறம் இதை எப்படி கட்டுவீங்க என்று கேட்டாள் தமிழ். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் இந்த தாலியைத்தான் உன் கழுத்துல கட்ட போறேன், இத உன் கழுத்துல கட்டுற நாள் கூடிய சீக்கிரம் வரும் தமிழ் என்றான் சஞ்சய் சிரித்து கொண்டே. அந்த நாள் எப்ப வரும்னு நானும் காத்துட்டு இருக்க மாமா என்றாள் தமிழ் கண் கலங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு தங்களையே மறந்து நின்றனர் நீண்ட நேரம். காலை மணி 7. துளசியின் வீட்டில் காலை குளித்து முடித்துவிட்டு வேறு புடவையை அணிந்து கொண்டு ஹாலில் கிடந்த சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் துளசி. அவளுக்கு குடிப்பதற்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தார் அந்த வேலைக்கார பாட்டி. அவள் தலையில் பூ இல்லாமல் இருப்பதை கண்டவர், என்ன கண்ண தலைக்கு பூ வைக்காம இருக்கிற என்று சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை நோக்கி சென்றவர் அதில் இருந்து பூவை எடுத்து கொண்டு வந்து துளசியின் தலையில் வைத்தார். இப்பதான் அழகா இருக்கு என்று சொல்லி அவளை திருஷ்டி வழித்தார் அந்த பாட்டி. துளசி அவரை பார்த்து மெலிதாய் ஒரு புன்னகை செய்துவிட்டு மீண்டும் அமைதியானாள். நேற்று அசோக் பேசிய அனைத்தும் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. எனக்கு பணத்தை கொடுத்து சரி கட்ட பாக்குறாரு, அப்ப அவர் என்ன ஊர் அறிய அவரோட பொண்டாட்டின்னு ஏத்துக்க போறது இல்லையா என்று மனதிற்குள்ளேயே வெந்தாள். அவள் முகத்தை உற்று பார்த்த அந்த பாட்டி, ஏங்கன்னு ஒரு மாதிரியா இருக்கிற, தம்பி உன்னை பார்க்க வராம இருக்கிறாருன்னா என்றார். துளசி அவரை பார்த்து வெறுமையாய் சிரித்தாள். அவருக்கு ஏதாச்சும் முக்கியமா வேலை இருந்திருக்கும், அதான் வராம இருந்திருப்பாரு, நீ கவலைப்படாத கண்ணு என்று ஆறுதல் சொன்னார் அந்த பாட்டி. அதை கேட்ட துளசி தன் கவலையை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டு அந்த பாட்டியிடம் சந்தோஷமாக இருப்பது போல சிரித்தாள். ஆனால் அடுத்த நொடியே துளசி தனக்குள் ஏதோ மாற்றம் நிகழ்வதை உணர ஆரம்பித்தாள். அவளின் முகம் மாறியது. அவளுக்கு அதிகாலையிலிருந்தே லேசாக வயிற்று வலி இருந்தது. அவளின் முக மாற்றத்தை கண்ட பாட்டி, என்னாச்சுமா என்று பதறினார். ஒன்னும் இல்ல பாட்டி, குழந்தை அசைது போல, அதான் கொஞ்சம் வலிக்குது என்றாள். தலைப்பிரசவம் என்பதால் அவளுக்கு அந்த அசைவின் அர்த்தம் எதுவும் தெரியவில்லை.
அதே நேரம் காலிங் பெல் ஒலித்தது. பாட்டி, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பாருங்க, போய் கதவை திறந்து யாருன்னு பாருங்க என்றாள் துளசி. யாரு இவ்வளவு காலையில வந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்தார் அந்த பாட்டி. வாசலில் வெள்ளை நிற ஜிப்பா அணிந்து ஒரு சிவப்பு சால்வையை தன் தோளில் போட்டுக்கொண்டு சிரித்த முகத்தோடு நின்றிருந்தார் நந்தன். அவரை கண்டதும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்தாள் துளசி. அந்த பாட்டிக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் துளசிக்கு அவர் யார் என்று தெரியும். அசோக்கின் மொபைலில் ஐ லவ் மை டாட் என்று எழுதப்பட்டிருந்த நந்தனின் புகைப்படத்தை அவள் பலமுறை பார்த்திருக்கிறாள். ஆகையால் அங்கு நிற்பது தன் மாமனார் என்று அவள் தெரிந்து கொண்டாள். ஆனால் அவர் இப்பொழுது இங்கு எதற்காக வந்திருக்கிறார்? தன்னை பற்றி விஷயங்கள் அனைத்தும் அவருக்கு தெரிந்து விட்டதோ? அதற்காக அவர் தன்னை எதுவும் செய்து விடுவாரோ என்ற அச்சத்தில் அவள் அப்படியே நின்றாள். அவளின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட நந்தனோ, உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியாமா என்றார் சிரித்த முகத்தோடு. உடனே தன்னை சுதாரித்துக் கொண்ட துளசி, மன்னிச்சிருங்க சார், உள்ள வாங்க என்றாள். அவள் உள்ளே வாங்க சார் என்று சொல்லியும் நந்தன் உள்ளே வராமல் வெளியே அப்படியே நின்றிருந்தார். அவர் உள்ளே வராமல் வெளியே அப்படியே நிற்பதை கண்ட துளசி, ஏன் சார் அங்கே நிக்கிறீங்க, உள்ள வாங்க என்றாள் மீண்டும். அதற்கு நந்தனோ, சார்னு கூப்பிடாம உள்ள வாங்க மாமான்னு உரிமையா கூப்பிடு, அப்பதான் நான் உள்ள வருவேன் என்றார் சிரித்த முகத்தோடு. அவர் சொன்னதை கேட்டதும் துளசிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியே நின்று குழப்பத்தில் திருத்திருவென முழித்தாள். மீண்டும் நந்தனோ, என்னம்மா அப்படியே நிக்கிற, வயசானவ எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது, எனக்கு கால் வலிக்குதுமா என்றார் மீண்டும். அவர் அவ்வாறு சொன்னதும், மன்னிச்சுக்கோங்க மாமா, உள்ள வாங்க மாமா என்றாள் துளசி பயந்து கொண்டே. நந்தன் மனநிறைவோடு சிரித்து கொண்டே உள்ளே வந்தார். அவர் உள்ளே வந்ததும், உட்காருங்க மாமா என்று அங்கிருந்து சோஃபாவை காட்டினாள். அவரும் அவள் காட்டிய இடத்தில் அமர்ந்து கொண்டார். நந்தனை துளசி எதிர்பார்க்கவே இல்லை. ஏனெனில் அசோக் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தை சொல்லித்தான் அவளை மனைவியாக ஏற்க மறுத்தான். இன்று அவரை தன்னை தேடி வந்திருப்பதை பார்த்ததும் என்ன ஏது என்று ஒன்றுமே புரியவில்லை அவளுக்கு. இது அவளுக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பின் வேலைக்கார பாட்டியிடம் திரும்பி, பாட்டி, மாமாக்கு குடிக்க காஃபி கொண்டு வாங்க என்றாள். அந்த பாட்டியும் வேகமாக கிச்சனுக்குள் ஓடினார். துளசி அவர் எதிரில் நின்று அவர் முகத்தையே கேள்வியோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் அத்தனை எதிர்பார்ப்பு இருந்தது. அதை நந்தன் புரிந்து கொள்ளத்தான் செய்தார். ஏமா அங்கே நிக்கிற, இங்க வந்து உட்காருமா என்றார். இல்ல பரவாயில்ல மாமா, நான் நிக்கிறேன் என்றாள் அவள். உன்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாதுமா, இங்க வா என்று அவளை அவர் தன் கையை நீட்டி அழைக்க அவளும் அவர் அருகில் வந்தாள். அவள் கையை பிடித்து தன் அருகே உட்கார வைத்தவர் வாஞ்சையுடன் அவள் தலையை தடவி கொடுத்தார். உன் பேரு துளசி அம்மா என்றார். ஆமா மாமா என்று அவள் சொன்னதும், எனக்கு எல்லா விஷயம் நேத்துதான் தெரியும், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், உனக்கு உன்னோட உரிமை உனக்கு கிடைக்கும், நீ தான் என் வீட்டு மருமக, உன் வயித்துல வளர இந்த குழந்தைதான் என் குடும்ப வாரிசு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துடுற என்றார் நிறைந்த மனதோடு. துளசிக்கு எதையுமே நம்ப முடியவில்லை. தனக்கு ஏதோ கடவுளே பூமிக்கு இறங்கி வந்து வரம் கொடுத்தது போல தோன்றியது அவளுக்கு. நந்தன் அவள் கண்களுக்கு கடவுளாகவே தோன்றினார். அவள் கண்கள் கலங்கியது. அவளின் இயலாமை, ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாம் ஒன்று திரண்டு அவள் கண்ணில் கண்ணீராய் வழிந்தது. அவளின் மனநிலையை புரிந்து கொண்ட நந்தன் அவள் கண்களை துடைத்துவிட்டு, இனி நீ அழக்கூடாது, நான் இருக்கேன், உனக்கு கவலைப்படாதமா என்று அவளை சமாதானம் செய்தார். அதற்குள் அந்த பாட்டியும் காஃபி கொண்டு வர அதை வாங்கி குடித்தவர், சரி நீ உடனே கிளம்புமா என்றார் துளசியை பார்த்து. எங்க மாமா என்றாள் துளசி தயக்கத்தோடு அவரை பார்த்து. எபிசோட் 172. நந்தன் துளசியிடம் புறப்பட சொல்ல எங்கே என்று புரியாமல் கேட்டாள் அவள். நம்ம வீட்டுக்கு தான், இனி நீ இங்க இருக்க கூடாது, நீ என் வீட்டு மருமக, அப்ப என் வீட்டுல தானே இருக்கணும் என்றவர் அந்த பாட்டியிடம், துளசியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, அவளை அங்க பார்த்து கால் வேணும், அதனால நீங்களும் எங்களோட அங்க வந்துருங்க, அப்புறம் இவ்வளவு நாளா என் மருமகளை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்றார் நந்தன். அந்த பாட்டிக்கு இப்பொழுதுதான் அவர் அசோக்கின் அப்பா என்று புரிந்தது. அந்த பாட்டிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. துளசிக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டது என்பதை நினைத்து உடனே அந்த பாட்டி, அது என் கடமை ஐயா என்றவர், இதோ இப்பவே துளசி அம்மா ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன் ஐயா என்று சொல்லிவிட்டு வேகமாக அறைக்குள் ஓடியவர் துளசியின் துணிமணிகள் அனைத்தையும் 2 பெரிய பெட்டியில் எடுத்து அடுக்கிக் கொண்டு வேகமாக கீழே வந்தார்.
துளசியிடம், கண்ணு, உனக்கு இப்ப தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், மிச்சத்தை அப்புறமா ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாம் என்றார். அதே நேரம் துளசிக்கு மீண்டும் வயிறு லேசாக வலிக்க ஆரம்பித்தது. அதை அவள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பொறுத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். பிறகு அந்த பாட்டி அவருடைய துணிகளையும் ஒரு பையில் எடுத்துக்கொண்டார். பின்னர் நந்தனோடு அவரின் வீட்டிற்கு அவர் காரிலேயே அனைவரும் சென்றனர். விஜயின் வீட்டில் காலை சூரியன், இன்னுமா நீ தூங்குற? விடிஞ்சு இவ்வளவு நேரமாச்சு, எந்திரி என்பது போல செம்பாவின் முகத்தில் ஜன்னல் வழியாக தன் பொன்னொழியை சிந்த அதன் பிறகுதான் கண் விழித்தாள் செம்பா. மணியை பார்த்தாள். 8 மணி ஆகியிருந்தது. ஐயோ, இவ்ளோ நேரமாவா தூங்குன என்று சொல்லிக்கொண்டு எழப்போனவளை எழவிடாமல் இறுக்கி அணைத்திருந்தது விஜயின் கை. அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். இல்லை இல்லை, தூங்குவது போல நடித்துக் கொண்டிருந்தான். செம்பா அவன் கைகளை தன்னிடமிருந்து பிரிக்க பல முறை முயற்சி செய்தும் முடியவில்லை. தூக்கத்துல கூட இவர் புடி உடம்பு புடியாதா இருக்கு என்று சொல்லி முணுமுணுத்தாள். அதை கேட்ட விஜய், நீ நினைச்ச உடனே எல்லாம் உன்னால என்னை விட்டு போக முடியாது பொண்டாட்டி, நானா உன்னை போக விட்டாதான் உண்டு என்றான். அவன் பேச்சு குரல் கேட்டதும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், அப்ப இவ்ளோ நேரமா தூங்குற மாதிரி நடிச்சீங்களா? சரியான அழுமாமா நீங்க. சரி, என்னை விடுங்க மாமா, லேட் ஆச்சு, நான் குளிச்சுட்டு கீழே போனோம் என்றாள். என்னடி அவசரம், நாம் இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துக்கலாமே என்றான் அவன். இப்படியே படுத்துக்கலாமா? இப்ப நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இப்ப முடியாது, என்னை விடுங்க மாமா என்றாள். ஏண்டி முடியாது என்று வம்பு வளர்த்தான் விஜய். ஐயோ மாமா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன், முதல்ல குளிக்கணும் என்றாள் அவள். அழுக்கா இருக்கியா? இங்க காமி, நான் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவள் மீது இருந்த பெட்ஷீட்டை உருவ போனான் விஜய். ஐயோ மாமா, என்ன பண்றீங்க என்று பதறினாள். எங்க அழுக்கா இருக்குன்னு பாக்க போறேன் என்றான் விஜய். ஆள பாருங்க, போங்க மாமா என்றாள் அவள். சரி, அப்ப எங்க அழுக்கா இருக்குன்னு நீயே சொல்லு என்று சொல்லி கண்ணடித்தான். அவள் வெட்கப்பட்டு கொண்டே, அதெல்லாம் சொல்ல முடியாது, விடுங்க என்ன, நான் போனோம் என்றாள். விஜய் அவளை விடாமல், எப்படி அழுக்கான என்று கேட்டான். எல்லாம் உங்களாலதான் என்றாள் அவள். என்னாலயா? நான் என்னடி பண்ணின என்றான் மீண்டும். விளையாடுதீங்க மாமா, நான் போனோம், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன் பிளீஸ் மாமா என்று கெஞ்சினாள். சரி போ என்றான். போன்னு சொன்னா எப்படி? பெட்ஷீட்டை கொடுங்க மாமா என்றாள் செம்பா. உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நான் என்னடி பண்றது என்று விஜய் சொல்லவும், நான் வேணும்னா உங்களை திரும்பி பார்க்காம பாத்ரூம்குள்ள ஓடிடுறேன் என்றாள். அதெல்லாம் கொடுக்க முடியாது, வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம், நான் கண்ணை முடிக்கிறேன், நீ கடகடன்னு பாத்ரூம்குள்ள ஓடிடு என்றான் விஜய். யாரு? நீங்க கண்ணை முடிக்கிறீங்க, அத நான் நம்பணும் என்றாள் அவள். சரி, அப்ப நான் இன்னொரு வழி சொல்றேன், நாம 2 பேருமே ஒன்னா இந்த பெட்ஷீட்டை போத்திட்டு பாத்ரூமுக்குள்ள போய் குளிக்கலாம் என்றான். ஒன்னா குளிக்கிறதா? ஆசை பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க என்று சொல்லிக்கொண்டே பெட்ஷீட்டை வேகமாக உருவினாள். விஜய் அவளுக்காக அது இலகுவாக பிடித்திருந்ததால் அது முழுவதுமாக அவள் வசமானது. பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு ஒரே ஓட்டமாக பாத்ரூமிற்குள் ஓடினாள். மான் போல ஓடும் தன் மனைவியை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் விஜய். நந்தனின் வீட்டில் நந்தனின் கார் உள்ளே நுழைந்தது. முதலில் காரில் இருந்து இறங்கினார் நந்தன். காரை விட்டு கீழே இறங்காமல் காருக்குள் தயக்கத்தோடு உட்கார்ந்திருந்த துளசியை பார்த்ததும், ஏமா உள்ளே உட்கார்ந்திருக்க, கீழே இறங்கு என்றார். அவள் தயக்கத்தோடு கீழே இறங்கினாள். வாமா உள்ள போலாம் என்று சொல்லி அவள் கையை பிடித்து அழைத்தார் நந்தன். ஆனால் துளசி நகராமல் அப்படியே நின்றாள். அவளுக்கு அசோக்கை நினைத்து பயமாக இருந்தது. அவனின் முரட்டு குணம் பற்றி அறிந்தவளாயிற்றே. பலமுறை அவன் அவளிடம் தன் கோபத்தை காட்டியிருக்கிறான். ஆனால் அவையெல்லாம் இருவரும் தனியாக இருக்கும்போது மட்டும்தான். அவன் மீது கொண்ட காதலுக்காக அதை பரவாயில்லை என்று பொறுத்து கொண்டாள். ஆனால் இன்று இங்கு எல்லோர் முன்பும் அது போல நடந்து கொண்டால் தன் நிலைமை மோசமாகிவிடும் என்று பயந்தாள். அதே நேரம் அவள் வயிறு மீண்டும் வலிக்க ஆரம்பித்தது. அவளுக்குள் ஏதோ மாற்றம் நிகழ்வதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் உள்ளே வராமல் தயங்கி நிற்பதை கண்ட நந்தன், பயப்படாதம்மா, நான் இருக்கேன், அசோக் உன்னை எதுவும் சொல்ல மாட்டான் என்றவர் அங்கிருந்த ஒரு வேலைக்கார பெண்ணிடம் ஆரத்தி எடுக்க சொல்லி தன் மருமகளை வீட்டிற்குள் அழைத்து சென்றார் நந்தன். ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அவளை தன் அருகே அமர வைத்தவர் அந்த வீட்டில் வேலை செய்த அனைத்து வேலையாட்களையும் வர செய்தார். அனைவரும் ஹாலில் ஒன்று கூடினர். துளசிக்கு வியப்பாக இருந்தது. இத்தனை பேரை இந்த வீட்டுல வேலை பார்க்கறாங்க என்று நினைத்தாள். அவர்கள் அனைவரும்
பெரியய்யா எதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்காருன்னு தெரியலையே என்று தங்களுக்குள்ளேயே கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். எல்லாரும் வந்துட்டாங்களா என்றார் நந்தன். அதில் இருந்த ஒரு வயதான வேலையாள், எல்லாரும் வந்துட்டாங்க எஜமா என்றார். சரி, இதோ இங்க உட்கார்ந்திருக்காங்களே, இவங்க பேரு துளசி, என்னோட மருமக, அதாவது என் பையன் அசோக்கோட மனைவி. உங்களுக்கெல்லாம் எஜமானி அம்மா. இனி இந்த வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் இவங்க தான் பாத்துக்க போறாங்க. இனிமே நீங்க எல்லாரும் இவங்க சொல்றதான் கேட்கணும். இங்க எனக்கு என்ன மரியாதை கொடுக்கறீங்களோ அதே மரியாதைய இனி நீங்க இவங்களுக்கும் கொடுக்கணும், புரிஞ்சுதா என்றார் நந்தன். அனைவரும் புரிஞ்சுது பெரியய்யா என்று அவரிடம் சொல்லிவிட்டு துளசியை பார்த்து வணக்கம் சின்னம்மா என்று அனைவரும் கோரஸாக சொன்னார்கள். துளசி அவர்களை கையெடுத்து கும்பிட்டு பதிலுக்கு வணக்கம் சொன்னாள். சரி, நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க என்றார் நந்தன். அனைவரும் தங்கள் வேலையை பார்க்க சென்றனர். துளசி கண்ணில் நீர் பெருக நன்றியோடு நந்தனை பார்த்தார். அழாத துளசி, இது உன் வீடு, இங்க எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கு என்றவர் கொஞ்ச நேரம் இங்கே இதோ இரு, நான் இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தன் மொபைலை எடுத்து டயல் செய்து கொண்டு அவளை விட்டு சற்று தள்ளி வந்தார். விஜயின் வீட்டில் வாஷ்ரூமிற்குள் சென்ற செம்பா அரை மணி நேரத்தில் தன் வேலைகளை முடித்து சுத்தமானாள். அப்பொழுதுதான் அவள் மாற்று உடை எடுத்து வரவில்லை என்பதே அவளுக்கு நினைவுக்கு வந்தது. கடவுளே, அவசரத்துல ட்ரெஸ் எடுக்காம வந்துட்டேன், பெட்ஷீட்டையும் வாஷிங் மிஷின்லயே போட்டுட்டேன், இப்ப என்ன பண்றது என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அங்கு ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த விஜயின் டவல் கண்ணில் பட்டது. அதை எடுத்து தன் உடம்பில் சுற்றி கொண்டு வெளியில் வந்தாள். அதுவரை பெட்டிலேயே படுத்திருந்த விஜய் தன் மனைவி உடலில் டவலை மட்டும் சுற்றி கொண்டு வருவதை பார்த்ததும் அவள் அழகில் தன்னையே மறந்து அவளை அப்படியே பார்வையிலேயே விழுங்கிக் கொண்டிருந்தான். தன் கணவன் தன்னை வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை கண்ட செம்பா மனதிற்குள், என் புருஷன் பார்வையே சரியில்லை, நான் மட்டும் அவர் கையில மாட்டின என்ன ஒரு வழி பண்ணிடுவாரு, சீக்கிரம் ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடிடு செம்பா என்று சொல்லிக்கொண்டே கபோர்டில் இருந்து ஏதோ ஒரு உடையை எடுத்துக்கொண்டு வேகமாக போனவளை ஓடி வந்து லாவகமாக பிடித்து தன் கைகளில் ஏந்தியவன், என்னடி தப்பிச்சு ஓடிடலான் பாத்தியா என்றான் விஜய். அவள் பயந்தது போலவே நடந்துவிட்டது. அவன் அவளை தூக்கியதும், ஐயோ என்ன மாமா இது, என்னை விடுங்க, நான் ட்ரெஸ் பண்ணணும் என்று திமிரினாள். அவனோ அதெல்லாம் முடியாது என்று சொல்லிக்கொண்டே அவளை கட்டிலில் சேர்த்தவன் தானும் அவள் அருகில் படுத்தான். மாமா வேணா விடுங்க என்று அவள் மறுக்க, எனக்கு வேணுடி பொண்டாட்டி என்றான் அவன். அதெல்லாம் முடியாது, என்னை விடுங்க மாமா என்றாள் செம்பா. அவளுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது அவனின் நோக்கம் என்னவென்று. மாமா சொல்றத கேளுங்க ப்ளீஸ், மணி 9 போகுது, நான் இன்னும் கீழே போகவே இல்லை, எல்லாரும் என்ன தப்பா நினைக்க போறாங்க மாமா, ப்ளீஸ் மாமா என்று கெஞ்சிக்கொண்டே அவள் அவன் பிடியிலிருந்து துள்ளிக்கொண்டு உருண்டு படுக்க, இப்போது அவள் மேல் இருந்த துண்டு அவன் கைகளிலேயே மாட்டிக்கொண்டது. வெற்றுடலாய் கட்டிலில் இருந்தவள் தன்னை மறைத்துக் கொள்ள அருகில் கிடந்த தலையணையை எடுத்து தன்னை மேலே பாதி கீழே பாதி என்று மறைத்து கால்களை நீட்டி உட்கார்ந்து கொண்டாள். அவள் இருந்த கோலத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் விஜய். அவன் சிரிப்பதை கண்டவள், சிரிக்காதீங்க மாமா, எல்லாம் உங்களாலதான் என்று சினுங்கினாள். அவள் சினுங்கும் அழகை பார்த்து ரசித்த விஜய், ஹோய் பிட்டு, நீ இந்த கெட்டப்ல கூட செம்மையா இருக்குடி, உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடி, இப்போ ஒரு ரவுண்டு போலாமா என்று சொல்லி அவளை நெருங்கினான். அவளால் தப்பித்து ஓடவும் முடியவில்லை. அவள் உட்கார்ந்திருந்தபடியே, மாமா மாமா கிட்ட வராதீங்க மாமா என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். ஆனால் அவன் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்கவில்லை. அவளை நெருங்கி வந்தவன் அவள் கால் முடிவில் தன் தலையை வைத்து படுத்து கொண்டான். அடுத்து அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை உணர்ந்தவள், சொல்றது கேளுங்க மாமா, முதல்ல எந்திரிங்க என்றாள். முடியாது, என்னடி பண்ணுவ என்று சொல்லிக்கொண்டே அவன் மெதுவாக உருண்டு அவளின் தொடைப்பகுதியில் முகம் புதைத்து அவளை செல்லமாக சீண்ட ஆரம்பித்தான். அவள் கூச்சத்தில் நெளிந்து கொண்டே தன் ஒரு கையை அவன் முகத்திற்கு கீழே நீட்டி தன் தொடைகளை செல்ல இம்சை செய்யும் அவன் வாயை பொத்த அவன் தனக்கு தடையாக வந்த அவள் கையை நறுக்கென்று கடித்தான். அவள் வலியில் ஆ என்று கத்திக்கொண்டே தன் கையை எடுக்க, இப்பொழுது அவன் அவள் தொடையிலும் நறுக்கென்று கடித்தான். அது செம்பாவிற்கு மிகவும் வலித்தது. அவள் வலி தாங்க முடியாமல், ஏன் மாமா இப்படி பண்றீங்க, உங்களுக்கு நேரங்காலமே இல்லையா, என்ன விடுங்க மாமா என்றாள் சற்று குரலை உயர்த்தி. அவள் அவ்வாறு குரலை உயர்த்தி சொன்னதும் விஜயின் ஈகோ லேசாக தலை தூக்க சட்டென அவள் மடியில் இருந்து எழுந்தான். அவனின் முகம் இறுகியது. அவனின் முக மாற்றத்தை கண்டவள் தன்னையே நொந்து கொண்டாள். அதே நேரம் விஜய் கோபமாக அங்கிருந்து நகர அவன் கோபத்தை புரிந்து கொண்டவள் சட்டென அவன் கைகளை பிடித்து
அவனை போக விடாமல் செய்தாள். விஜய் அப்படியே இருந்தான். அவள் முகத்தை பார்க்கவே இல்லை. அவனின் கோபத்தை போக்க வேறு வழி தெரியாது வேகமாக அவன் அருகே நகர்ந்தவள், சாரி மாமா, நான் தெரியாம பேசிட்டேன் என்று அவனை பின்னால் இருந்து இறுக்கி அணைத்து கொண்டாள். அவளின் வெற்றுடல் அவனின் வெற்று முதுகோடு உரச விஜய்க்குள் மின்சாரம் பாய்ந்தது. இந்த தொடுதலில் செம்பாவிற்கும் உடல் சிலிர்த்தது. ஆனாலும் அவன் அவள் பக்கம் திரும்பவே இல்லை. அவன் அப்படியே வீம்பாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டவள் அவன் காதருகே சென்று, ஐ லவ் யூ மாமா என்றாள். அதற்கு அவனோ, ஒன்னும் தேவல போடி என்றான் கோபமாக. அவனின் கோபத்தை புரிந்து கொண்டவள் அவன் அருகில் கிடந்த துண்டை எட்டி அடித்து தன் உடலை சுற்றி கொண்டு கட்டிலை விட்டு கீழே இறங்கினாள். அதை கண்ட விஜய், இங்க ஒருத்தன் கோச்சிட்டு உட்கார்ந்திருக்கிற, என்னை சமாதானப்படுத்தாம இவங்க போறா என்று மனதில் நினைத்து கொண்டே அவளை பார்த்தான். நேராக கபோர்டை நோக்கி சென்றவள் அதை திறந்து உள்ளே இருந்த ஒரு பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் பெட்டிற்கு வந்தாள். அவள் எதற்காக பெட்ஷீட் அடிக்கிறாள் என்று புரிந்தும் வேண்டுமென்றே விரைப்பாக உட்கார்ந்திருந்தான் விஜய். அவன் அருகே வந்தவள், இப்ப ஏன் மாமா என் மேல கோச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கடிச்சது உண்மையாவே எனக்கு வலிச்சது மாமா, இங்க பாருங்க நீங்க கடிச்ச இடத்த என்று தன் தொடையை வேண்டுமென்றே அவனிடம் காட்ட அதில் சற்று முன் அவன் கடித்த பல்தடம் தெளிவாக பதிந்து சிவந்திருந்தது. அப்போதுதான் அவனுக்கே எவ்வளவு முரட்டுத்தனமாக கடித்திருக்கிறோம் என்று புரிந்தது. அந்த இடத்தில் கை வைத்து தடவியவன், வலிக்குதா என்றான். அதற்கு அவளோ, இப்ப வலியில மாமா, ஆனா கூச்சமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவன் மடியில் அமர்ந்து அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோர்த்தவள், என்ன கடிச்சதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு என்று சொல்லிக்கொண்டே அவன் இதழை சிறை செய்தாள். அவள் முத்தமிட ஆரம்பித்து சிறிது நேரத்திலேயே அந்த முத்தத்தை தனதாக்கி கொண்டான் விஜய். அவளை முத்தமிட்டே மூச்சு திணற வைத்தவன் அவள் மேலே இருந்த டவலை அவிழ்க்க அருகில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து அவனோடு சேர்த்து போர்த்தி கொண்டாள். தன் மனைவியின் அழகில் பித்தனாகி போனவன் அவளை தன் ஆசை தீர ஆண்டு முடித்தான் விஜய். இருவருக்கும் மூச்சு வாங்கியது. சிறிது நேரத்திற்கு பின் அவள் அவனை அழைத்தாள். மாமா, என்னடி, உங்களுக்கு என் மேல இருந்த கோபம் போயிடுச்சா என்று அவள் கேட்க, ஹேய், எனக்கு உன் மேல கோபமே இல்லடி, சும்மா கோபம் வந்த மாதிரி நடிச்சேன் என்றான் அவன். இனிமே விளையாட்டுக்கு கூட அப்படி பண்ணாதீங்க மாமா, என்னால் அதை தாங்க முடியல மாமா என்று சொல்லி கண் கலங்கினாள் செம்பா. ஏய், எதுக்கடி அழுகிற பைத்தியம் என்று அவள் கண்களை துடைத்தான் விஜய். ஆமா மாமா, நான் பைத்தியம்தான், நான் முழுசா உங்க மேல பைத்தியமாகி ரொம்ப நாள் ஆச்சு மாமா என்று சொல்லி அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள். அவனும் ஐ லவ் யூ செம்பா என்று சொல்லி அவளை காதலோடு அணைத்து கொண்டான். சில நிமிடங்கள் அப்படியே கழிந்தது. ஏ செம்பா, நீ என்ன வேணா சொல்லுடி, நைட்டு ரொமான்ஸ் பண்றதை விட இப்படி மார்னிங் ரொமான்ஸ் பண்றது நல்லா தாண்டி இருக்கு பொண்டாட்டி என்றான் விஜய். இருக்கும் இருக்கும் என்றாள் செம்பா. அப்போது செம்பாவின் போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்த்தாள். பெரியப்பா என்று ஸ்கிரீனில் பெயர் வந்தது. எபிசோட் 173. செம்பாவிற்கு நந்தன் போன் செய்ய அவரின் பெயரை பார்த்ததும் போனை அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்ட செம்பா, சொல்லுங்க பெரியப்பா என்றாள். அம்மாடி, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லதான் கால் பண்ண என்றார் நந்தன். என்ன பெரியப்பா அது என்று கேட்டாள் செம்பா. துளசிய நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன்டா என்றார் அவர். என்ன பெரியப்பா சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமாண்டா, காலையில முதல் வேலையை அவளை போய் அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த விஷயம் இன்னும் அசோக்குக்கு கூட தெரியாது என்று அவர் சொன்னதும், ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா என்றாள் செம்பா. அப்புறம் செம்பா, இனிமே நீ நான் வர சொன்னா மட்டும்தான் நீ இந்த வீட்டுக்கு வரணும். இனிமே நானே உன்னை பார்க்க டெய்லி காலேஜுக்கு வரேன், சரியா என்று சொன்னார் நந்தன். ஏன் பெரியப்பா அப்படி என்று கேட்டவளுக்கு நிஜமாகவே அவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்று புரியவில்லை. நான் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்டா. பெரியப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், நான் சொல்றத மட்டும் கேளு, சரியா என்று அவர் சொல்லவும், சரிங்க பெரியப்பா, இப்ப நாங்க வரவா வேணாமா என்று கேட்டாள் செம்பா. இன்னைக்கு சண்டே தானே, நீ வர வேணாம், உன் புருஷன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் நாளைக்கு காலேஜ்ல வந்து உன்னை பாக்குறேன் என்றார் அவர். சரிங்க பெரியப்பா என்றாள். சரிடா, நான் அப்புறம் கால் பண்றேன், பாய் என்று சொல்லி போனை வைத்தார். போன் கட் ஆகியது. செம்பாவிற்கு ஒரே குழப்பமாக இருந்தது. தன் பெரியப்பா ஏன் இனி தன்னை வீட்டிற்கு வர வேண்டாம் என்று சொன்னார் என்று. ஆனால் நந்தன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த விஜய்க்கு தெளிவாக தெரிந்தது, அசோக்கிடமிருந்து செம்பாவை தள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் நந்தன் இவ்வாறு சொன்னார் என்று. தன் மனைவியின் குழப்பமான முகத்தை கண்ட விஜயோ மனதிற்குள், கடவுளே, இவ ஏன் அநியாயத்துக்கு இப்படி வெகுளியா இருக்கா என்று புலம்பியவன், ஓய்,
என்னடி யோசனை? நேரமாச்சு, நீயும் சீக்கிரம் ரெடியாகி கீழே போ, எல்லாரும் உன்னை தேட போறாங்க என்று சொல்லி அவள் கவனத்தை திசை திருப்பினான். ஆமா மாமா, நான் அதை மறந்துட்டேன் பாருங்க என்று சொல்லிக்கொண்டே டவலை கட்டியவள் முன்பு எடுத்த துணியை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூமிற்குள் ஓடினாள். அவள் சென்றவுடன் விஜய் அசோக்கிற்கு கால் செய்தான். இன்று சண்டே என்பதாலும் நேற்று துளசி பேசியது பற்றிய சிந்தனையாலும் சற்று அதிகமாகவே குடித்த அசோக் இன்னும் பெட்டில் இருந்து எழவில்லை. அவனின் போன் அடித்த சத்தம் கேட்டு கண் முழித்தவன் அதில் தெரிந்த விஜய் என்ற பெயரை பார்த்ததும் தன் புருவத்தை சுருக்கினான். இவன் என்ன ஒரு நாளும் இல்லாம எனக்கு இன்னைக்கு போன் பண்றான்? காரணம் இல்லாம இவன் எதுவும் பண்ண மாட்டானே என்று குழப்பத்தோடு போனை அட்டன் செய்து காதில் வைத்தவன் ஹலோ என்றான். எதிர் முனையில் விஜய், என்ன ப்ரோ இன்னும் தூக்கமா என்று பேச ஆரம்பித்தான். இப்ப நீ எதுக்கு கால் பண்ண என்றான் அசோக் புரியாமல். என்ன ப்ரோ, உன் வீட்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்னன்னா அது கூட தெரியாம இப்படி பொறுப்பில்லாம தூங்கிட்டு இருக்க? வீட்ல என்ன நடக்குதுன்னு ரூமை விட்டு வெளியில போய் எட்டிப்பாரு. உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது, அத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு, ஓகே என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் விஜய். விஜய் சொன்னதை கேட்ட அசோக், இவன் என்ன சொல்றான், எனக்கு தெரியாம என் வீட்ல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு என்று நினைத்து கொண்டே எழுந்து உட்கார்ந்தான். அப்போது அவன் அறையின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வேலையாள் ஒருவன் கதவை தட்டி கொண்டே சின்னையா சின்னையா என்று அழைத்தான். அவனை உள்ளே வா என்றான் அசோக். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன், உங்களை பெரியப்பா உடனே அவரோட ரூமுக்கு வர சொன்னாரு சின்னையா என்றான். சரி நீ போ, நான் வரேன் என்று அவனிடம் சொன்ன அசோக் பெட்டை விட்டு எழுந்து பேஷ் வாஷ் செய்து கொண்டு தன் அப்பாவை காண தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான். அப்போது கீழே ஹாலில் சோஃபாவில் துளசி உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அதிர்ச்சியானான். இவ எப்படி இங்க வந்தா? ஒருவேளை அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வந்திருப்பாளோ? கடவுளே, இப்ப என்ன பண்றது என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அசோக் என்று நந்தன் அவனை கோபமாக அழைக்கும் குரல் கேட்டது. அதை கேட்ட அசோக்கோ, ஐயோ அப்பா கோபமா கூப்பிடுறாரே, அப்ப அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சா என்று நினைத்து கொண்டே தயக்கத்தோடு நந்தனின் அறைக்குள் சென்றான். அசோக்கை கண்ட நந்தன், என்ன அசோக், இப்பதான் தூங்கி எழுந்தியா என்றார். ஆமாப்பா என்று அவன் சொல்ல, இப்பெல்லாம் எனக்கு தெரியாம நிறைய விஷயம் பாக்குற போல என்றார் நந்தன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா என்றான் அசோக் தயக்கத்தோடு. அப்புறம் ஏன் துளசி விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச என்று நேரடியாக கேட்டார் அவர். அப்பா அது என்று அவன் தயங்க, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா ஊர் அறிய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு தனியா வீடு வாங்கி அவளை அங்க தங்க வச்சு திருட்டுத்தனமா அவ கூட குடும்பம் நடத்துற? நான் இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அசோக் என்றார் நந்தன். சாரிப்பா, எனக்கு நேத்து தான் இந்த உண்மை தெரிய வந்துச்சு. நான் தான் அவளை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் என்று நந்தன் சொல்ல, இது உங்களுக்கு எப்படி தெரியும்பா என்று கேட்டான் அசோக். அது இப்ப முக்கியம் இல்ல, நீ பண்ணின தப்புக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போற? நீ ஊர் அறிய அவளை மனைவியா ஏத்துக்க போறியா இல்லையா என்று கேட்டார் நந்தன். எனக்கு துளசிய பிடிக்கும், ஆனா ஊர் அறிய மனைவியா அவளை என்னால ஏத்துக்க முடியாது என்று அவன் சொல்லி முடிக்க முன்னரே ஸ்டாப் இட் அசோக் என்று கத்தினார் நந்தன். அசோக் அப்படியே நின்றிருந்தான். இங்க பார், அவ கழுத்துல இருக்கிற தாலி நீ கட்டினதானே என்று அவர் கேட்க, ஆமாப்பா என்றான் அவன். அவ வயித்துல வளர குழந்தை உன்னோடது தானே என்று அடுத்த கேள்வி கேட்டார். ஆமாப்பா என்றான் அசோக். அப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே அவ தான் இந்த வீட்டோட மருமக, அந்த குழந்தை தான் இந்த குடும்பத்தோட வாரிசு. இதுதான் என்னோட முடிவு, இதுல எந்த மாற்றமும் இல்ல. இனி இதுதான் உன்னோட வாழ்க்கை, இத நீ ஏத்துக்கிட்டு தான் வாழணும், புரியுதா? there is no other option for you அசோக் என்றார் நந்தன் கடுமையான குரலில். அசோக் அமைதியாக நின்றிருந்தான். அவனால் அவன் அப்பாவின் முடிவை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, அவரை எதிர்க்கவும் முடியவில்லை. ஆகையால் அமைதி காத்தான். ஆனால் அதே நேரம் மனதிற்குள் துளசி மீது அளவில்லா கோபம் வந்தது. அசோக்கின் வெறுமையான முகத்தை கண்டவர் அவர் கோபத்தை குறைத்து அவனிடம் அமைதியாக பேசினார். இதோ பார் அசோக், நான் கூடி சீக்கிரம் இறக்க போறேன்னு எனக்கு தெரியும் என்று அவர் பேச ஆரம்பிக்க, அப்பா என்று அதர்ந்தான் அசோக். ஆமா அசோக், டாக்டர் சொன்னதை நானும் கேட்டேன். நான் போயிட்டா உனக்கு வேற யாரும் இல்லடா. பணம் இருக்கும்போது நிறைய பொண்ணுங்க நம்மளை தேடி நம்ம கூட வருவாங்க அசோக். ஆனா நாம கஷ்டப்படும் போது கட்டின மனைவி மட்டும்தான் கூட வருவா. உன் குணத்துக்கு ஏத்த பொண்ணு அவதான். அந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணா தெரியறா. அவ சாபத்தை வாங்கி கட்டிக்காதடா. அது மட்டும் இல்ல, நம்ம வம்சத்துக்கு யாரு விட்ட சாபமோ தெரியல, யாரோட வாழ்க்கையும் நிம்மதியா இல்ல. என்னோட அம்மால இருந்து உன்னோட அம்மா வரைக்கும்
எல்லாரும் அல்பாயுசிலே போயிட்டாங்க. நானும் கடைசி வரை ஒண்டிக்கட்டையாவே இருந்துட்டேன். உன் தங்கச்சியும் தன்னோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு கை குழந்தையோட தனியா நிக்கிறா. உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்டா என்று அமைதியாக சொன்னவர் மீண்டும் கடுமையான குரலில், இதோ பார் அசோக், நான் தான் துளசியை இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. இந்த ஜென்மத்துல அவ தான் உன்னோட மனைவி. அவ கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழிய பாரு. இப்ப நீ போலாம் என்றார் நந்தன் கடுமையான குரலில். அசோக் தலையை குனிந்து கொண்டே வெளியில் வந்தவன் நேராக கீழே இறங்கி துளசியிடம் வந்தான். அவள் முன்னால் வந்து நின்ற அசோக், ஹே எந்திரடி என்று அதட்டினான். அதுவரை துளசி அவனை கவனிக்கவே இல்லை. அவளுக்கு வயிற்று வலி என்பதால் கண்களை மூடிக்கொண்டு அதை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாளே தவிர அவள் அவனை கவனிக்கவில்லை. அவனின் குரல் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தவள் பயந்து கொண்டே எழுந்து நின்றாள். அப்போது அங்கே வேலையாட்கள் யாரும் இல்லை. அந்த பாட்டியும் துளசிக்கு பால் எடுத்து வருவதற்காக கிச்சனுக்குள் சென்று விட்டார். நீ எப்படி இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? என்ன, எங்க அப்பாட்ட வந்து உங்க பையனை ஏமாத்திட்டாருன்னு நியாயம் கேட்டியா என்றான் அசோக் கடுமையாக. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க, நான் எதுவுமே செய்யல. அது மாமாதான் காலையிலேயே என்னை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அவர்தான் பிடிவாதமா இங்க அழைச்சிட்டு வந்தாரு. எனக்கு எதுவும் தெரியாதுங்க என்றாள் பயந்து கொண்டே. ஓ, அவர் கூப்பிட்டா நீ வந்துருவியா என்று அவன் கேட்க, உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலைங்கிற காரணத்தை வச்சுதானே நீங்க என்னது வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவரே என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் என்னங்க பிரச்சனை? ஏங்க நீங்க கோபமா பேசுறீங்க என்று புரியாமல் கேட்டாள் துளசி. என்ன பிரச்சனையா? இப்ப நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் தெரியுமா? நான் அடைய வேண்டிய ஒரு பொக்கிஷத்தை இப்ப உன்னால இழக்க போற நிலைமையில இருக்கிறேன். நீ செஞ்ச தப்புக்கான தண்டனைய கண்டிப்பா நீ அனுபவிச்சே ஆகணும் என்றான் அசோக். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்க கூட வாழணுங்கிற ஆசையில தான் இங்க வந்தேன். நான் உங்க மனைவி தானே, இது உங்க குழந்தை தானே என்றாள் அவள். ஹே, சும்மா அதையே சொல்லி கடுப்பேத்தாத. இதோ பார், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த வீட்டுல நீ மட்டும் எனக்கு மனைவியா இருக்க முடியாது. என் மனைவிகள்ல ஒருத்தியாத்தான் இருக்க முடியும் என்று சொன்னான் அவன். என்னங்க சொல்றீங்க என்று அவள் அதிர்ச்சியாக கேட்டாள். நான் வேற ஒருத்தி மேல ஆசைப்படுறேன். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன். அவளைதான் ஊரறிய என் மனைவியா அறிமுகப்படுத்த போறேன் என்றான் திமிராக. அவன் சொன்னதை கேட்டு ஆத்திரமடைந்தவள், இப்ப என்ன சொன்னீங்க? வேறொருத்தைய தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்வீங்களா? அப்பன்னா உங்களுக்கு வப்பாட்டியா? என்ன ஏமாத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஏங்க என்ன நம்ப வச்சு ஏமாத்தனீங்க என்று சொல்லிக்கொண்டே அவன் சட்டை காலரை பிடித்து உலுக்கினாள் துளசி. அதில் கோபம் கொண்ட அசோக், ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் சட்டை பிடிப்ப என்று சொல்லிக்கொண்டே அவளை வேகமாக கீழே தள்ளினான். அசோக் தள்ளியதும் கீழே விழுந்தவளின் வயிற்றில் அடிபட முன்பை விட அவளுக்கு வலி அதிகமானது. வயிற்றை பிடித்துக்கொண்டு வலி தாங்காமல் அம்மா என்று அலறினாள் துளசி. அதே நேரம் கிச்சனுக்குள் இருந்து பாலுடன் வெளியே வந்த பாட்டி தரையில் கிடந்தபடி வயிற்றை பிடித்துக் கொண்டு அலறும் துளசியை பார்த்ததும் பால் டம்ளரை அப்படியே போட்டுவிட்டு, துளசி கண்ணு என்று கத்திக்கொண்டே அவள் அருகில் ஓடி வந்தார். அதற்குள் துளசியின் அலறல் சத்தம் கேட்டு தன் அறையிலிருந்து வேகமாக வெளியே வந்த நந்தன் அவள் தரையில் கிடப்பதை பார்த்ததும், துளசிக்கு என்னாச்சு என்று பதறிக்கொண்டே வந்தார். அதற்கு அந்த பாட்டியோ, பிரசவ வலி வந்துருச்சு நினைக்கிறேன் ஐயா என்றார் கண்ணில் நீர் வழிய. துளசி வயிற்று வலியில் துடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அசோக் அவளை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அதை கண்ட நந்தனுக்கு கோபமாக வந்தது. அசோக்கை முறைத்துவிட்டு தன் கார் டிரைவரிடம், காரை ஸ்டார்ட் பண்ணு என்று கத்தியவர் அசோக்கிடம் திரும்பி, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவளை தூக்கிட்டு வந்து கார்ல ஏத்து என்றார் கோபமாக. அசோக்கும் வேறு வழியில்லாமல் துளசியை தூக்கி கொண்டு வந்து காரில் பின் சீட்டில் ஏற்றினான். அந்த பாட்டியும் அவளுடன் ஏறிக்கொண்டார். ஆனால் அசோக் காருக்குள் ஏறவில்லை. நந்தன் அசோக்கை முறைத்துவிட்டு டிரைவரிடம் காரை எடுக்கச் சொல்லி மருத்துவமனையை நோக்கி சென்றார். மருத்துவமனையை அடைந்ததும் துளசி பிரசவ அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டாள். நந்தன் அறை வாசலிலேயே கவலையோடு நின்றிருந்தார். துளசியின் அலறல் சத்தம் அவர் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. செம்பா குளித்து ரெடியாகி பயந்து கொண்டே கீழே வந்தாள். அப்போது, என்ன மேடம், இப்பதான் உங்களுக்கு பொழுது விடிஞ்சுச்சா என்று தமிழின் குரல் கேட்டது. செம்பாவ மனதிற்குள், போச்சுடா, இவ கண்ல படக்கூடாதுன்னு தான் பயந்து பயந்து வந்த, ஆனா கரெக்டா இவகிட்டயே மாட்டிக்கிட்ட என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே மெதுவாக குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினாள். அங்கே மஞ்சுவும் தமிழும் ஒருவர் தோள் மேல் ஒருவர் கையை போட்டுக்கொண்டு நின்று கொண்டு செம்பாவை கிண்டலாக பார்த்து சிரித்தனர். செம்பா தலையை குனிந்து கொண்டே அசட்டு சிரிப்பு சிரித்தாள். என்ன மேடம்,
நைட்டு ஹெவி ஒர்க்கு போல, செம்ம டயர்டா இருக்கீங்களே என்றாள் தமிழ் மீண்டும். மஞ்சுவும் தமிழ் சொன்னதை கேட்டு சிரித்தாள். செம்பாவோ, போடி, உனக்கு வேற வேலையே இல்ல என்று வெட்கப்பட்டு கொண்டு சொல்லும் போதே அங்கு வந்தார் சீதா. ஏ தமிழ், அவ உனக்கு அக்கா வேணுண்டி, நீ என்னன்னா அவளை அத்தை மகளை கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிற என்றார் சீதா. அதற்கு தமிழோ, இப்ப வேணும்னா இவனுக்கு அக்காவா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடியே இவனுக்கு ஃப்ரெண்டு, சோ நான் என் ஃப்ரெண்டை தாராளமா கிண்டல் பண்ணுவேன் என்றாள் தமிழ். இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி, ஹேய், ஏண்டி எப்ப பார்த்தாலும் என் மருமகளை கிண்டல் பண்ணிட்டே இருக்க? இரு கூடிய சீக்கிரம் என் சின்ன மகனை விட்டு உனக்கு தாலி கட்ட வச்சு உன் கொழுப்ப அடக்க சொல்ற என்றார் சிரித்து கொண்டே. உடனே தமிழோ, உங்க சின்ன மகனை தாலி கட்ட வர சொல்லுங்க, நானும் அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடினாள். ஹேய், இப்ப என்னடி சொன்ன என்று கேட்டுக்கொண்டே மஞ்சு அவள் பின்னாடியே ஓடினாள். அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே செம்பா தன் கணவனுக்காக காஃபி போட கிச்சனுக்குள் நுழைந்தாள். சிறு பிள்ளை போல துள்ளி ஓடும் தன் மகளை பார்க்க பார்க்க சீதாவின் கண்ணில் கண்ணீர் முட்டியது. அதை பார்த்த பார்வதி சீதாவின் கண்களை துடைத்துவிட்டு அவருக்கு ஆறுதல் சொன்னார். கவலைப்படாத சீதா, நாம தான் ஜோஷியர் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் குறையில்லாம செஞ்சு முடிச்சிட்டோமே. நம்ம பாரத்தை தூக்கி அந்த கடவுள் மேல போட்டாச்சு, கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு என்று சொன்னதும் சீதாவின் மனதில் ஏதோ ஒரு மூலையில் சிறிது நம்பிக்கை துளிர்த்தது. எபிசோட் 174. பிரபு நேரத்தோடு குளித்து ரெடியாகி பூஜை அறையில் உள்ள தனது அம்மா அப்பா போட்டோவிற்கு பூ வைத்து சாமி கும்பிட்டவன் தனது காலை உணவை முடித்து கொண்டு வெளியே செல்வதற்காக தன் சட்டையை எடுத்து மாட்டினான். அதை பார்த்த அரசி, என்ன மாமா, சண்டே அதுவுமா இவ்ளோ அவசரமா வெளியில கிளம்புறீங்க? ஏதோ முக்கியமான வேலை இருக்கா என்று அவன் சட்டை பட்டனை போட்டுக்கொண்டே அவனிடம் கேட்டாள். ஆமா அரசி, நான் உன்கிட்ட சொல்லலான் இருந்தேன், நான் இப்போ சிவா வீட்டுக்கு தான் போறேன் என்றான். என்ன மாமா சொல்றீங்க, சிவா வீட்டுக்கா போறீங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் அரசி. ஆமா அரசி, அவங்க பெரியவங்க 2 பேரும் நம்ம வீடு தேடி வந்து எவ்வளவு மரியாதையா பொண்ணு கேட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நேர்ல போய் பதில் சொல்றது தானே மரியாதை, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் என்றான் பிரபு. என்னங்க முடிவு பண்ணிருக்கீங்க என்று கேட்டாள் அவள். ஹேய், அதான் நம்ம சிவானி அந்த சிவாவுக்கே கட்டி கொடுத்தலான்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. நான் போய் அவங்க வீட்டுல பார்த்து பேசிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து சிவானிய பொண்ணு கேட்க வர சொல்றேன், சரியா என்றான் பிரபு. அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம் மாமா என்று சொல்லிவிட்டு அவனை கட்டிப்பிடித்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் அரசி. இந்நேரம் முன்பிருந்த பிரபுவாக இருந்தால் அரசி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டதும் அவளை கட்டிலில் சேர்த்து விட்டுதான் மறுவேளை பார்த்திருப்பான். ஆனால் இன்று அவன் மனநிலை வேறு மாதிரி அல்லவா இருக்கிறது. பிரபு அவளிடம் ஒரு சிறு புன்னகையை மட்டும் செய்துவிட்டு, சிவான் எழுந்துட்டாளா, ஏதாவது சாப்பிட்டாளா என்று கேட்டான். அவ காலையிலே எழுந்துட்டா மாமா, காஃபி கொடுத்தேன், வாங்கி குடிச்சா மாமா என்றாள். நல்லது, அப்புறம் நீ அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு எதுவும் கேட்டவளுக்கு படச ஞாபகப்படுத்த கூடாது, புரியுதா என்றான் பிரபு. சரி மாமா என்றாள். சரி, நீ நேரத்தோட சாப்பிடு, அவளையும் சாப்பிட வை, நான் போயிட்டு வரேன். நான் சிவா வீட்டுக்கு போற விஷயம் சிவானிக்கு தெரிய வேண்டாம், நான் வந்து அவகிட்ட சர்ப்ரைஸா சொல்றேன் என்றான் பிரபு. சரி மாமா என்று எல்லாவற்றிற்கும் சரி மாமா என்றாள். ஓகே பாய், பத்திரமாரு, நீ சாப்பிட்டதும் மறக்காம மருந்து சாப்பிடு, சரியா என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் பிரபு. பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருந்த துளசியை அழைத்து கொண்டு நந்தனின் கார் காம்பவுண்டை விட்டு வெளியே சென்றதும், இதத்தான் அந்த விஜய் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னானா, ஆனா அவனுக்கு எப்படி துளசி மேட்டர் தெரியும் என்று நினைத்த அசோக் வேகமாக தன் அறைக்கு ஓடி வந்து தன் போனை எடுத்து விஜய்க்கு கால் செய்தான். அவன் போனை எதிர்பார்த்து காத்திருந்த விஜய் அசோக்கின் போனை பார்த்ததும் சிரித்து கொண்டே போனை அட்டன் செய்து ஹலோ என்று சொல்லிக்கொண்டே காதில் வைத்தான். எதிர்முனையில் அசோக் பேச ஆரம்பித்தான். டேய் விஜய், உண்மையை சொல்லு, துளசியை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீதான் அவளை பத்தி எங்க அப்பாட்ட சொன்னியா என்றான் அசோக் கோவமாக. ஹே, கூல் கூல் ப்ரோ, இப்ப எதுக்கு கோவப்படுற? உன் பொண்டாட்டிய பத்தி நான் தான் உங்க அப்பாவுக்கு தெரிய வச்சேன், அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அசோக் ப்ரோ, நான் உனக்கு நல்லது தானே பண்ணியிருக்கேன், நீ தானே ரொம்ப ஃபீல் பண்ண. எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, இந்த நேரத்துல உன்னை அழைச்சிட்டு போய் எப்படி நீ தான் என் ஒய்ஃப்னு சொல்ல முடியும், அவர் உன்னை மருமகளா ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்த. அதை பார்த்ததும் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதுக்காக தான் சரி உனக்கு நல்லது பண்ணலாமேன்னு இந்த விஷயத்த உங்க அப்பாவுக்கு நான் தான் தெரியப்படுத்தினேன். என்ன இருந்தாலும் நீ என் செம்பாவோட அத்தை பையன், நான் உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன் என்றான் விஜய் நக்கலாக. அவன் சொன்னதை கேட்ட அசோக்
என்னடா நக்கலா என்றான். பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே என்றான் விஜய். டே விஜய், உனக்கு எப்படி துளசியை பத்தி தெரியும் என்று கேட்டான் அசோக். எனக்கு எல்லாமே தெரியும் ப்ரோ. எப்படின்னு பாக்குறியா? நேத்து நீ இருந்த அதே ரெசார்ட்ல தான் நானும் இருந்தேன். நீங்க பேசின எல்லாத்தையும் வீடியோ பண்ணி உங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்தின என்றான். அப்ப இதெல்லாம் உன் வேலைதானா என்று எரிச்சலாக கேட்டான் அசோக். சந்தேகமே வேணாம், இதுக்கு புள்ளையார் சுழிய நான் தான் போட்டேன். ஆமா, உன்னோட வைஃப் பேர் என்னவோ சொன்னாங்களே? துளசி. சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ, துளசி சிஸ்டர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க என்றான் விஜய். துளசியை அழகாக இருக்கிறாள் என்று விஜய் சொன்னதும் அசோக்கிற்கு கோபம் வந்தது. விஜய் என்று கத்திக்கொண்டே கோபத்தில் பல்லி நரநரவென கடித்தான் அசோக். அதற்கு விஜயோ, பாரா கோபத்தை, நான் உன் பொண்டாட்டிய சிஸ்டர் அழகா இருக்காங்கன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்ளோ கோபம் வருதே. அப்ப செம்பா என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீ கல்யாணம் பண்ணி காசப்படுறியே, அப்ப எனக்கு எவ்ளோ கோபம் வரும் என்றான் விஜய் கடுப்போடு. இதோ பார் அசோக், நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன். ஆனா என்ன சீன்றவங்களையும் சும்மா விட மாட்டேன். எப்படி எப்படி செம்பா கிட்ட நீ நல்லவ மாதிரி நடிச்சு என்ன கெட்டவனாக்க பாக்குறியா? இப்ப அவ மூலமாவே உங்க அப்பா கிட்ட உன்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் தெரியப்படுத்த வச்சுட்டேன். பாத்தியா, உன் பால வச்சே உன்னை எப்படி கிளீன் போல்ட் ஆக்குன பாத்தியா? நீ ஒரு பொண்ண திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி புள்ளைய கொடுத்த விஷயம் எல்லாம் இப்ப செம்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல அவ மனச மாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்க முடியும்னு நினைக்கிற? யூ ஃபூல். நீ குறுக்கு வழியில என்ன தோற்கடிக்க பார்த்த, ஆனா நான் ஒரே ஷாட்ல ஆட்டத்தையே க்ளோஸ் பண்ணிட்டேன் பாத்தியா? மவன யாருக்கிட்ட? நான் விஜய்டா என்று கெத்தாக சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் விஜய். விஜய் சொன்னது போல செம்பாவிற்கு எல்லா உண்மையும் தெரிந்து விட்டது. இனி அவள் தன்னை எக்காரணத்திற்காகவும் திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் என்று அசோக்கிற்கு தெளிவாக புரிந்தது. அசோக்கிற்கு தான் விஜயிடம் மீண்டும் தோற்றுவிட்டோம் என்று நினைக்கும் போதே பெருத்த அவமானமாக இருந்தது. அதே நேரம் இதற்கெல்லாம் காரணமான துளசியின் மீது அவனுக்கு கோபம் வந்தது. அசோக்கிற்கு துளசியை ரொம்ப பிடிக்கும் தான். அவன் செம்பாவை முதலில் பார்த்தபோது அவளை ஒருமுறையாவது அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணம் தான் அவனுக்கு தோன்றியது. ஆனால் எப்போது அவள் தன் மாமா மகள் என்று உண்மை தெரிந்ததோ அன்றிலிருந்தே அவளின் மீதான அந்த எண்ணம் மாறி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவளின் மீதான தன் உரிமை தலை தூக்க ஆரம்பித்தது. அதே நேரம் அசோக்கிற்கு எப்போது செம்பா விஜயின் மனைவி என்று தெரிந்ததோ அன்றிலிருந்து அவளை விஜயிடமிருந்து பிடித்து தனக்கு மட்டும் அவள் உரிமையானவளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நாளடைவில் உரிமை போராட்டமாக மாறியது. ஹாஸ்பிட்டலில் பிரசவ அறையிலிருந்து துளசியின் அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நந்தன் அந்த அறையின் வாசலிலேயே பதட்டத்தோடு காத்திருந்தார். சுமார் 1 மணி நேர காத்திருப்புக்கு பின் பிறந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டது. ஆம், அசோக்கின் வாரிசு இந்த உலகத்திற்கு வந்துவிட்டது. குழந்தை அழும் சத்தமானது நந்தன் காதில் தேனீசையாய் ஒலித்தது. அவர் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அடுத்த 15 நிமிடத்தில் ஒரு நர்ஸ் கையில் குழந்தையோடு வெளியில் வந்தாள். நேராக நந்தனை நோக்கி வந்தவள், சார், உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான் என்று சொல்லி குழந்தையை அவர் கையில் கொடுத்தாள். தன் பேரனை கையில் வாங்கியதும் அத்தனை சந்தோஷம் அவருக்கு. அந்த சின்னஞ்சிறு பூவின் முகத்தை கண்டதும் அவரின் உள்ளம் பூரித்தது. கண்ணில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. இன்னும் சில வருடம் நான் இந்த பூமியில் வாழும் வாய்ப்பு கிடைக்காதா என்று முதன்முறையாக ஏங்கினார் நந்தன். பிறகு அந்த நர்ஸிடம், அம்மாடி, என் மருமக எப்படி இருக்கா என்று கேட்டார். அவங்க நல்லா இருக்காங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கலாம் சார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் குழந்தையை கையில் வாங்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள் அந்த பெண். நந்தன் உடனே தன் மேனேஜருக்கு கால் செய்து வர சொன்னவர் இந்த நற்செய்தியை கொண்டாடுவதற்காக இந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஸ்வீட் பாக்ஸ் மற்றும் ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டார். நந்தனுக்கு துளசியின் மீது இப்போது பெரும் மதிப்பும் அன்பும் கூடியது. காரணம், தனது குடும்ப வாரிசை தான் சாகும் முன்பே தன் கண்ணில் காட்டிவிட்டாள் அல்லவா? அந்த சந்தோஷம்தான். துளசி இப்போது அவருக்கு வரம் கொடுத்த தெய்வதையாக தெரிந்தாள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்தவர் உடனே தனது வக்கீலுக்கு கால் செய்து ஏதோ பேசினார். இப்பவே நான் சொன்னதை செய்யுங்க. இன்னும் 2 நாள்ல எல்லா வேலையும் முடிக்கணும். அப்புறம் இந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். பிறகு அந்த பாட்டியிடம் அங்கிருந்து தன் மருமகளையும் பேரனையும் பார்த்து கொள்ள சொன்னவர் நேராக வீட்டிற்கு சென்றார். அசோக் ஹாலில் அமர்ந்திருந்தான்.
அவன் எண்ணம் முழுவதும் சற்று முன்பு விஜய் பேசியதை பற்றியே ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு எதிரில் வந்து அமர்ந்த நந்தன் வேலையாட்கள் அனைவரையும் வருமாறு அழைத்தார். அவர்கள் அனைவரும் அவர் முன்பு ஒன்று கூடினர். அவன் துளசியை பற்றி நினைக்கவே இல்லை. எதுக்கு பாப்பா எல்லாரையும் வர சொல்லிருக்காரு என்று நினைத்த அசோக் தன் அப்பாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அசோக்கை ஒருமுறை பார்த்தவர் பின் வேலையாட்களிடம் திரும்பி, உங்க எல்லாருக்கும் சின்ன முதலாளி வந்துட்டாரு. எனக்கு பேரன் பிறந்திருக்கான். அவன் பிறந்த இந்த சந்தோஷமான நேரத்துல உங்க எல்லாருக்கும் 2 மாச சம்பளத்தை போனஸா தரேன் என்று சொன்னதும் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரே சந்தோஷம்தான். தன் பேரன் வருகையை இந்த வீடை கொண்டாட வேண்டும் என்றுதான் இவ்வாறு செய்தார் நந்தன். அவரின் எண்ணம் போலவே சின்ன எஜமான் பிறந்ததை அனைவரும் உற்சாகத்தோடு கொண்டாடினர். ஆனால் அதற்கெல்லாம் மெயின் காரணமான அசோக்கோ எந்த உணர்ச்சியும் இன்றி அப்படியே உட்கார்ந்திருந்தான். தனக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்று தன் அப்பா சொன்னதும் சந்தோஷத்தில் ஒரு நொடி பூரித்தவன் அடுத்த நொடியே செம்பாவின் நினைவு வர தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். பெண்ணாசை பிள்ளை ஆசையே மறைக்கச் செய்தது. இப்படியும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். சிவாவின் வீட்டில் வள்ளியும் சரோவும் ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. உடனே எழுந்து வந்து கதவை திறந்த சரோ வெளியில் நின்றிருந்த பிரபுவை பார்த்ததும் முகம் மலர்ந்தார். தம்பி வாங்க, நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க தம்பி என்றவர், அம்மோ இங்க வா, ஏன் யார் வந்திருக்கிறாங்கன்னு பாரு என்று தன் மனைவியை சந்தோஷமாக அழைத்தார் சரோ. யாருங்க அது என்று கேட்டுக்கொண்டே வாசலுக்கு வந்தார் அமிர்தவள்ளி. வாசலில் பிரபுவை பார்த்ததும் அவருக்கு ஏக சந்தோஷம். தம்பி நீங்களா, உள்ள வாங்க என்று சிரித்த முகத்தோடு சொல்லிவிட்டு, என்னங்க தம்பிய வாசல்லையே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க, உள்ள வர சொல்ல வேண்டியது தானே என்று சொல்லிக்கொண்டே பிரபுவின் கையை பிடித்து அழைத்து வந்து ஹாலில் உட்கார வைத்தார் வள்ளி. தனது வீட்டு வேலைக்கார பெண்ணிடம், தம்பிக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா, அப்புறம் எங்களுக்கு 2 காஃபி கொண்டு வா என்றார். பிரபு ஆச்சரியத்தோடு அவரின் முகத்தை பார்க்க அதை புரிந்து கொண்ட வள்ளி, என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு டீ தான் பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? சிவா தான் உங்களை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருக்கானே என்றார். ஆமா தம்பி, உங்களை பெத்தவங்க தவறுனதுக்கு அப்புறம் நீங்க தான் சிவானிக்கு அப்பாவாவும் அம்மாவாவும் இருந்து அவளை வளர்த்து ஆளாக்கினதாகவும் உங்க தங்கச்சிக்காக நடக்க இருந்த உங்க கல்யாணத்தையே நிறுத்திட்டீங்கன்னு அவன் சொன்னதும் எனக்கு உங்க மேல பெரிய மரியாதையே வந்துருச்சு. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப இது சொன்னா உங்களுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், அதனாலதான் சொல்லல. ஆனா இப்ப சொல்ற, உங்களை மாதிரி அண்ணன் கிடைச்சதுக்கு சிவானி கொடுத்து வச்சிருக்கணும் என்றார் சரோ. பிரபு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அதற்குள் அந்த வேலைக்கார பெண் குடிக்க டீயும் காஃபியும் கொண்டு வர அனைவரும் அதை குடித்தனர். வந்ததிலிருந்து நாங்க மட்டும்தான் பேசுறோம், நீங்க அமைதியாவே இருக்கீங்களே, எதுவா இருந்தாலும் தயக்கப்படாம பேசுங்க தம்பி, இது உங்க வீடு மாதிரி என்றார் வள்ளி. அதற்கு பிரபுவும் சரி என்ற பதிலுக்கு சிரித்துவிட்டு, நீங்களும் என்ன வாப்போன்னே கூப்பிடுங்க என்றான். சரி தம்பி என்றார் வள்ளி. அப்பாடா தம்பி பேசிடுச்சு. இப்ப சொல்லுங்க தம்பி, கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறோம் என்றார் சரோ. பிரபு சிரித்த முகத்தோடு, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற இடத்துல வாழ்றதுக்கு என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும் சார். எனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூரண சம்மதம் சார் என்றான் பிரபு. அதை கேட்டதும் இருவரின் முகமும் சந்தோஷத்தில் மலர்ந்தது. நிஜமாவா தம்பி, உங்களுக்கு முழு சம்மதமா என்றார் சரோ. பிரபு சிரித்து கொண்டே, எனக்கு பரிபூரண சம்மதம் சார் என்றான். உடனே வள்ளி, இன்னும் என்ன தம்பி சார்னு கூப்பிடுற, எங்களை உரிமையோட மாமா அத்தைன்னு கூப்பிடு என்றார். பிரபுவும் சிரித்து கொண்டே, சரிங்க அத்தை என்றான். இந்த விஷயம் மட்டும் சிவாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான் என்றார் சரோ. ஆமா சிவா எங்க மாமா என்றான் பிரபு. அவன் ரூம்ல தான் இருக்கான், கூப்பிடுவா பிரபு என்று அவர் கேட்க, நீங்க தப்பா நினைக்காட்டி நானே போய் சிவாவை பார்க்கவா என்று கேட்டான் பிரபு. இதென்ன பிரபு, யாரோ 3வது மனுஷங்க வீட்டுக்குள்ள போற மாதிரி அனுமதி எல்லாம் கேக்குற, இது உன் வீடு, நான் போய் சிவாவை பாக்குறேன்னு உரிமையா சொல்லிட்டு போப்பா. மாடியில லெப்ட் சைட்ல இருக்கிற ரூம் தான் அவனோட ரூம், நீ போய் அவனை பாரு என்றார் வள்ளி. சரி அத்த என்று சொல்லிவிட்டு மாடிப்படிகளில் ஏற ஆரம்பித்தான் பிரபு. செம்பா காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள். அதற்குள் விஜய் ஃப்ரெஷ் ஆகி இருந்தான். அசோக்கை வெறுப்பேத்தியதில் விஜய்க்கு இப்ப செம ஹாப்பி. அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்த செம்பா, என்ன மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்று கேட்டாள். ஒன்னாலதான் என்று அவன் விஷமமாக சிரித்தபடி, என்னாலயா என்று அவள் புரியாமல் கேட்டாள். ஆமா, காலையிலேயே நான் ஆசைப்பட்ட கேட்டத என் அழகு பொண்டாட்டி எனக்கு கொடுத்துட்டா, அதனால நான் ஹாப்பி மூட்ல இருக்கேன் என்று சொல்லி கண்ணடித்தான் விஜய். அவன் எதை பற்றி சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் வெட்கப்பட்டு கொண்டே, சரி சரி இந்தாங்க
காஃபியை குடிங்க என்று சொல்லிக்கொண்டே அவனிடம் காஃபி கப்பை நீட்டினாள் செம்பா. அதை கையில் வாங்கியவன் அவளை பார்த்து கொண்டே அந்த காஃபியை குடித்து முடித்தான் விஜய். அவன் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை பார்த்தாள் செம்பா. எபிசோட் 175. செம்பா விஜய்க்கு காஃபி எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். அவள் கொடுத்த காஃபியை பருகிய விஜயன் கண்களோ அவளை பருகிக் கொண்டிருந்தது. அவனின் பார்வையை கண்ட செம்பா, என்ன மாமா அப்படி பாக்குறீங்க என்றாள் சங்கடமாக. இல்லடி பொண்டாட்டி, நீ நாளுக்கு நாள் ரொம்ப அழகாயிட்டே வரியே, அதத்தான் பாத்துட்டு இருக்கேன் என்றான் விஜய். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஏமாமா இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா என்று கேட்டாள். நீ ஆசைப்பட்டா உடனே நான் ஃப்ரீயா இருக்க ரெடி என்றான் விஜய் அவளை பார்த்து கண்ணடித்தபடி. அதை பார்த்த செம்பா, ஐயோ மாமா என்ன பண்றீங்க என்றாள் அவள் வேகமாக. நீ தானடி ஃப்ரீயா இருக்கிறத பத்தி கேட்ட என்றான் அவன். நான் இந்த ஃப்ரீய பத்தி கேட்கல, உங்களுக்கு வேலை இல்லையான்னு கேட்டேன் என்றாள் அவள் விளக்கமாக. எனக்கு வேலை இல்லைன்னு யார் சொன்னா? எனக்கு நிறைய வேலை இருக்குடி என்று சொன்னான் விஜய். அவன் சொன்னதை கேட்டவள் புரியாமல், ஏன் மாமா எல்லாரும் தலைக்கு மேல வேலை கிடக்குன்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க என்ன எப்படி சொல்றீங்க என்று கேட்டாள். எனக்கு இருக்கிற வேலையை தானே நான் சொல்ல முடியும் என்று அவன் சொன்னதும், எனக்கு புரியல மாமா, அது என்ன வேலை என்று கேட்டாள் அவன் மனைவி. ஓ உண்மையாவே புரியலையா என்று அவன் கடுப்புடன் கேட்க, என்றாள் அவள். ஓ மரம் மண்டைக்கு சொன்னா புரியாதுடி என் மக்கு பொண்டாட்டி, நீ மட்டும் இப்ப உம்மன் ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலையை செஞ்சே காட்டுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை மேலும் கீழும் ஒரு மார்க்கமாக பார்த்து சிரித்தவன் தன் இடுப்பில் இருந்த ஆடையை லேசாக கீழே இறக்கினான் விஜய். அவன் செய்ததையும் தன்னை பார்த்த விதத்தை வைத்துத்தான் அவன் சொன்னதின் அர்த்தம் புரிந்தது அவளுக்கு. ஷி போங்க மாமா, நீங்க எந்த வேலையை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது என்றாள். அப்பாடா புரிஞ்சிருச்சா? யபா உன்னை புரிய வைக்கிறதுக்குள்ளயும் எனக்கு உயிரே போயிடும் போல. சரி உனக்கு ஓகேவா, என் வேலையை ஸ்டார்ட் பண்ணட்டுமா, பாக்குறியா என்றான் சிரித்து கொண்டே. ஐயோ விளையாடாதீங்க மாமா என்றாள் அவள். இன்னும் தான் நான் விளையாடவே ஆரம்பிக்கலையே என்று சரசம் செய்ய ஆரம்பித்தான் விஜய். ஐயோ நான் சொல்ல வந்தது இப்ப சொல்ல விடுறீங்களா இல்லையா என்று கேட்டாள் செம்பா. சரி நீ என்ன சொல்லணும் என்று நிதானமாக கேட்டான் விஜய். அது இன்னைக்கு நம்ம வெளியில போய் ஜாலியா இருக்கலாமா என்றாள். வெளியே போய் இதெல்லாம் பண்ணினா அசிங்கமா இருக்காது? நீ வேற ரூமுக்குள்ளேயே ஓவரா சீன் போடுவ, இதுல வெளியில என்ன கிட்ட விட்டுட்டாலும் என்றான் டபுள் மீனிங்கில். அவன் சொன்னதை புரிந்து கொண்டவள், எங்க சுத்தினாலும் கடைசி அதுக்கே வர்றீங்களே மாமா என்றாள். ஆமா நான் எப்பவுமே என் வேலையில தான் குறியா இருப்பேன், அதனாலதான் நம்பர் 1 பிசினஸ் மேனா இருக்கேன் என்று சொல்லி அவளை கட்டி அணைத்தான். தன் கணவன் தன்னை கட்டி அணைத்ததும் அவன் முகத்தை பார்த்து, மறுபடியுமா மாமா என்று பாவமாக கேட்டாள். ஏண்டி பிடிக்கலையா என்று அவள் குரலின் மாற்றம் உணர்ந்து கேட்டான் விஜய். பிடிக்கும், ஆனா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாடி, பட் எனக்கு தான் பிஞ்சு உடம்பு, இதுக்கு மேல தாங்காது மாமா, இனிமே நைட்டு தான் என்றாள் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு. அவள் சொன்னதை கேட்டு சிரித்தவன், சரி எதுவும் பண்ணல, கொஞ்ச நேரம் இப்படி கட்டி பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்கலாம் ஓகேவா என்றான். சரி, ஆனா நீங்க கைய வச்சுட்டு சும்மா இருக்கணும் சரியா என்றாள் அவளும். சரிடி நான் ஒன்னும் பண்ணல என்று சொல்லி அவளை கட்டி கொண்டான் விஜய். ஆமா மாமா எங்க அண்ணாவையே காணோம் என்று கிருஷ்ணாவை காணாமல் கேட்டாள் செம்பா. அவன் மும்பைக்கு போயிருக்கான் என்று விஜய் சொல்லவும், மும்பைக்கா என்று அவள் கேட்க, நம்ம கம்பெனி இன்னும் 2 monthsல அங்க ஒரு ஃபேஷன் ஷோ நடத்த போறோம், அதுக்கான முதல் கட்ட ஏற்பாடுகளை பண்ணதான் அவன் போயிருக்கான் என்றான் விஜய். ஏமாமா அதுக்கு அவர் தான் போகணுமா, வேற யாராவது அனுப்பலாம்ல, புதுசா கல்யாணம் ஆனவரு பாவம் மஞ்சுவ பிரிஞ்சு கஷ்டப்படுவார்ல என்றாள் அக்கறையாக. அது அவன் பார்த்த வேலைக்கு அது தேவைதான், அவன் வேணும்னே என்ன வெறுப்பேத்தினான்ல, அதான் நான் அவனை மும்பைக்கு பேக் பண்ணிட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளிடம், அவனாதான் நானா போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான், அவன் கிடக்குறான் விடு. ஓய் பொண்டாட்டி, நீ என்னை இன்னும் இருக்க கட்டி பிடிச்சுக்கடி என்று சொல்லிவிட்டு அவளை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டான் விஜய். அதே நேரம் மும்பையில் கிருஷ்ணாவோ மும்பையில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் தன் அறையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தான். படுபாவி பைய, 2 மாசம் கழிச்சு நடத்த போற ஃபேஷன் ஷோக்கு என்னை இப்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டான். இன்னும் ஈவெண்ட் நடக்க போற பிளேஸே தெரியல, டிசைன்ஸ் ரெடி பண்ணல, மாடல்ஸும் புக் பண்ணல, அப்புறம் எந்த தேவையில்லாத ஆணையை புடுங்கிறதுக்காக என்னை இங்க அனுப்பி வச்சா? ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்த சொல்ற? இதுக்குதான் இன்னும் 1 வாரம் கழிச்சு ஊருக்கு போலாம்னு மஞ்சு கிட்ட சொன்னேன். படுபாவி எங்க என் பேச்ச கேட்டா? என் மல்கோவா இந்நேரம் என்ன பண்றாளோ தெரியலையே, ஒருவேளை அவளும் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளோ? சேச்சா
அதுக்கு சான்ஸே இல்ல. அப்பாடா இம்சை ஒழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு அவ ஜாலியா தூங்குவா. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் எங்க என் நிலைமை புரிய போகுது. எனக்கு அப்பவே தெரியும். எங்க அப்பன் அந்த ஆந்த கண்ண அவன் நொல்ல கண்ணை வச்சுக்கிட்டு என்னையும் மஞ்சுவையும் பார்க்கும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. அந்த ஆளு கண்ணுல கொள்ளிய வைக்க. ஒருவேளை பொறாமையில நம்ம அப்பந்தான் அந்த விஜய் பை கிட்ட சொல்லி நம்மள மும்பைக்கு பார்சல் பண்ணிருப்பானோ? சாச்சா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம கணக்குக்கு இந்த விஜய் பைய லேசா முறைச்சு பார்த்தாலே பயத்துல பாத்ரூம் வந்துடும். பைபிள்ல யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல போய் பிசடிச்சுட்டு தான் வெளியில வரும். அது சொல்ல வாய்ப்பில்ல. வேற என்னவா இருக்கும் என்று நினைக்கும் போதுதான் அன்று அவன் விஜயிடம் சொன்னது நினைவுக்கு வந்தது. சும்மா சொல்லக்கூடாது. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு புது பொண்டாட்டியோட மணாலிக்கு போய் ஹனிமூன் என்ஜாய் பண்ற சுகமே தனி தாண்டா. எனக்கு அங்கிருந்து வரவே மனசு இல்ல மச்சான். ஆனாலும் நீ ரொம்ப பாவண்டா. உனக்கு தான் இதெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்கல என்று அவனை வெறுப்பேற்றியது நினைவுக்கு வந்தது. ஆஹா, நானே வலிய போய் வம்பல மாட்டிக்கிட்டனா? தேவையில்லாம அந்த விஜய் பைகிட்ட வாயை கொடுத்து இப்படி வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறியடா கிருஷ்ணா என்று வடிவேலு பாணியில் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தான் கிருஷ்ணா. பிரபு சிவாவின் அறைக்கு சென்ற நேரம் அவன் அறையின் கதவு திறந்திருந்தது. பிரபு பொசுக்கென்று உள்ளே செல்லாமல் வெளியில் நின்றே உள்ளே எட்டி பார்த்தான். அவன் கண்ணில் முதலில் பட்டது ஆளுயரத்தில் லேமினேஷன் செய்து ஒட்டப்பட்டிருந்த ஷிவானியின் புகைப்படம்தான். அதை பார்த்ததும் பிரபுவுக்கு சற்று நெருடலாக இருந்தது. தனக்கிருந்த தனிப்பட்ட கோபத்தால் தேவையில்லாமல் இவர்களை பிரிக்க நினைத்தேனே என்று வருந்தினான். அதே நேரம் இந்த சிவா எங்க என்று நினைத்து கொண்டவன் அப்போதுதான் சற்று கீழே குனிந்து பார்த்தான். சிவா பெட்டில் பிரபுவிற்கு முதுகை காட்டி குப்புறப்படுத்திக் கொண்டு 90s படங்களில் வரும் ஹீரோயின்கள் போல 2 கால்களையும் மேலே தூக்கி முன்னும் பின்னும் ஆட்டியபடி ஷிவானியின் போட்டோவை பார்த்து கொண்டு குணா படத்தில் கமல் செய்வது போல தன் 2 கைகளை தட்டியபடி தலையை இடவலமாக ஆட்டிக்கொண்டு ஷிவானி ஷிவானி என்று சொல்லிவிட்டு பார்த்த விழிகள் பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி என்று காண கிடைக்க என்று பாடிக்கொண்டிருந்தான். அதை கண்ட பிரபுவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சிவா செய்து கொண்டிருந்த கோமாளித்தனத்தில் பிரபுவிற்கு அவனையும் மீறி சிரிப்பு வந்தது. அதை கடினப்பட்டு அடக்கி கொண்டவன், டேய் பிரபு, தேவையில்லாம இந்த குழந்தை பையனை போய் வில்லன் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்கேடா என்று அவன் மனசாட்சி அவனை காரி துப்பியது. பிரபு அதை துடித்துக் கொண்டே சிவாவை வெறித்து பார்த்தான். அதே நேரம் அரை வாசலில் ஆள் இருப்பதை உணர்ந்த சிவா தன் அம்மாதான் வந்திருக்கிறார் என்று நினைத்தவன், ஏ வள்ளி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் பூஜையில இருக்கும்போது என்ன தொல்லை பண்ணாதேன்னு, போயிட்டு அப்புறமா வா என்று பின்னால் கூட திரும்பி பார்க்காமல் சொல்லிவிட்டு மீண்டும் ஷிவானி ஷிவானி என்று மந்திரம் சொல்ல ஆரம்பித்தான். ஆனால் பின்னால் இன்னும் ஆள் நிற்பதை உணர்ந்தவன், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது வள்ளி, இப்ப போறியா இல்லையா என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பார்க்க அங்கே நின்றிருந்த பிரபுவை பார்த்ததும் அதிர்ச்சியில் அப்படியே நின்றான் சிவா. பிரபு வேண்டுமென்றே சிவாவை முறைப்பது போல் நின்று கொண்டிருந்தான். சிவாவோ, கடவுளே, இவர் எங்க இங்க வந்தாரு? ஐயோ, முறைக்கிறாரே, எல்லாத்தையும் பார்த்துட்டாரோ? அப்ப இன்னைக்கு எனக்கு சங்கு கன்ஃபார்ம். டே சிவா, உன் மச்சாங்கிட்ட உன்னோட கிரைம் லிஸ்ட் கூடிட்டே போகுதுடா. இந்த வளர்ந்த மனுஷன் இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாரு என்று மனதிற்குள் நினைத்து புலம்பியவன் தயக்கத்தோடு பிரபுவை பார்த்து, சார், ஒரு நிமிஷம் உள்ள வாங்கலாம் என்று சொன்னதும் பிரபு அறைக்குள் வந்தான். உடனே சிவா வேகமாக சென்று அறை கதவை சாத்தினான். சிவாவிற்கு புரிந்து போனது. தனது காதல் விஷயம் தெரிந்துதான் பிரபு இங்கு தன்னை மிரட்ட வந்திருக்கிறான் என்று. மனதிற்குள், வேற வழியில்ல, இன்னைக்கு இவர்கிட்ட அடி வாங்கிதான் ஆகணும். இன்னைக்கு நான் முழிச்ச முகமே சரியில்லை. ஆமா, நான் யார் முகத்துல முழிச்சேன் என்று யோசித்தவனுக்கு அப்பொழுதுதான் நினைவு வந்தது, இன்று தன் முகத்தை தான் முதலில் கண்ணாடியில் பார்த்தான் என்று. ஐயோ, ஏன் மூஞ்சில தான் முழிச்சனா என்று நினைத்தவன் மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான். சார், எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன அடிக்கத்தானே வந்திருக்கீங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சார், எங்க அம்மா அப்பாவுக்கு டவுட் வராம லேசா 2 தட்டு தட்டிட்டு போங்க சார். நான் அடி வாங்கினது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாரு சார். அது மட்டும் இல்ல, உங்க ஃபுல் பவரையும் என்கிட்ட காட்டினா நான் தாங்க மாட்டேன். அப்புறம் என்ன போட்டோல மாலையா தான் பார்க்க முடியும் சார் என்றான் பாவமாக. அவன் பேசுவதை அமைதியாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் பிரபு. ஆனால் உள்ளுக்குள் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. நானே உங்களை பார்த்து பேசணும்னு பல தடவை நினைச்சேன் சார். ஆனா எனக்கு உங்களை பார்த்தாலே பயம். அதான் உங்க பக்கமே வரல. அன்னைக்கு நான் உங்க கண்ணு முன்னாடியே உங்க தங்கச்சி கிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதான். எனக்கு வேற வழி தெரியல சார். மஞ்சுவை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல உங்களை சும்மா மிரட்டத்தான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனா எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லை சார். ஆனா நான் அப்பவே அதுக்காக சிவானி கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அடிக்கும்போது இதையும் மனசுல வச்சுட்டு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பாத்தாடிங்க சார்
என்றான் பவ்யமாக. அவன் பேசியதை கேட்ட பிரபு சிரித்துக்கொண்டே இப்போதுதான் பேச ஆரம்பித்தான். நான் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா சிவா என்றான். ஓ, நல்லா தெரியும் சார். நான் சிவானிய லவ் பண்றதை தெரிஞ்சு என்ன மிரட்ட வந்திருக்கிறீங்க என்றான் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு. நான் ஒன்னும் உன்னை மிரட்ட வரல என்று பிரபு சொல்லவும், பின்ன என்ன அடிச்சு கொள்ள போறீங்களா என்று கேட்டான் சிவா. இல்ல என்று பிரபு சொல்லவும், அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க? என் குட்டி மொழிக்கு இதுக்கு மேல யோசிக்க தெரியாது சார் என்று பாவமாக சொன்னான் சிவா. சரி, நானே சொல்றேன். உங்க அம்மாவும் அப்பாவும் சிவானிய பொண்ணு கேட்டு நேத்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்றான் பிரபு. என்னது, பொண்ணு கேட்டு வந்தாங்களா என்று அதிர்ச்சியாக கேட்டான் சிவா. உண்மையில் சிவாவிற்கு அது தெரியாது. கடவுளே, இந்த சரோவும் வலியும் இந்த கூத்து எப்ப பண்ணாங்க? இவருக்கு என்ன கண்டாலே ஆகாது. பத்தாததுக்கு இதுக்கு ரெண்டும் எனக்கு பொண்ணு கேட்டு அவர் வீட்டுக்கு வேற போயிருக்கிறாங்க. இப்ப அந்த கோபத்தை எல்லாம் என் மேல காட்டுன்னு காட்ட போறாரு. என் போட்டோக்கு மாலை கன்ஃபார்ம் என்று நினைத்தவன், சார் ஏதோ என் மேல இருக்கிற பாசத்தில் அப்படி பண்ணிட்டாங்க சார், அதை பெருசு பண்ணாதீங்க சார் என்றான். அப்ப உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? ஆனா நான் என் முடிவை சொல்லதான் இங்க வந்தேன் என்றான் பிரபு. முடிவா? என்ன முடிவு சார் எடுத்திருக்கிறீங்க என்று சிவா கேட்க, பிரபு சிரித்து கொண்டே, நல்லா யோசிச்சு பார்த்தேன். என் தங்கச்சிக்கு நிறைய பணக்கார மாப்பிள்ள கிடைப்பான், ஆனா உன்ன மாதிரி பாசக்காரன் கிடைக்க மாட்டான் என்று சொன்னதும் சிவாவின் முகத்தில் அத்தனை ஆச்சரியம். நான் சரியாத்தான் கேட்டனா என்று நினைத்தவன் தயக்கமாக, சார் நீங்க சொல்றது என்று இழுத்தான். ஆமா சிவா, அவ உன் மேல உயிரா இருக்கா, நீயும் அவன் மேல உயிரா இருக்க. தேவையில்லாம நான் ஏன் உங்களுக்கு நடுவுல வில்லன் ஆகணும் என்று பிரபு சொல்லவும், நிஜமாவா சார் என்று நம்ப முடியாமல் கேட்டான் சிவா. ஆமா சிவானி உனக்குத்தான். என் தங்கச்சிய உனக்கு கட்டி கொடுத்தா அவளை கண் கலங்காம பாத்துப்பியா என்று கேட்டான் பிரபு. கண்டிப்பா சார், அவளை வெங்காயம் கூட உரிக்க விடாம நானே உரிச்சு கொடுத்து அவளை கண் கலங்காம பத்திரமா பாத்துப்பேன் என்றான் சிவா. அதை கேட்டதும் பிரபுவிற்கு சிரிப்பு வந்தது. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சிவா என்றான் பிரபு. எதுக்கு சார் என்று சிவா கேட்கவும், என்னமோ உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சிவா, நீ தப்பா நினைக்காட்டி உன்னை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சுக்கலாமா என்று கேட்டான் பிரபு. என்ன கட்டி பிடிச்சுக்கணுமா? புரிஞ்சு போச்சு. என்கிட்ட அன்பா பேசி ஒருவேளை கட்டி பிடிக்கிற மாதிரி இடுப்பு எலும்பு உடைச்சலான்னு ஐடியா பண்றாரோ என்று மனதிற்குள் நினைத்தவன், சரி சார் என்றான் சிவா. பிரபு அவனை கட்டி கொண்டான். பிரபுவின் மனதிற்குள், நான் உன்னைய என் எதிரியா நினைச்சு தேவையில்லாம வெறுத்துட்டேன் சிவா. ஆனா நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்க. என் உயிரையே எனக்கு திருப்பி கொடுத்துருக்கடா. உனக்கு எவ்வளவு நல்ல மனசுடா. இப்பதான் தெரியுது என் சிவானிக்கு ஏன் உன்னை பிடிச்சதுன்னு. நீ ரொம்ப நல்லவன்டா சிவா. சத்தமே இல்லாம எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிட்டு இப்ப கூட ஒண்ணுமே நடக்காத மாதிரி சாதாரணமா இருக்கேடா. நீ விரும்பின பொண்ணுகிட்ட ஒருத்தன் தப்பா நடக்க முயற்சி பண்ணும்போது உன் உயிரை பணையம் வச்சு அவனை எதிர்த்து போராடி இருக்க. அவளை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி நடந்த விஷயத்த எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சு அவ தன்மானத்தை தலை நிமிர்த்தி வச்சிருக்க. காதலிக்கும் போதே அவளை பத்தி இவ்வளவு அக்கறையா யோசிக்கிற நீ, கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு அண்ணனா எனக்கு வேற என்னடா வேணும்? நான் மனசார சொல்றேன், உண்மையிலேயே நீ தாண்டா அவளுக்கு பொருத்தமா இருப்ப. என்னை விட நீ அவளை நல்லா பார்த்துப்ப. எனக்கு அது போதும், அது போதும் என்று தன் மனதிற்குள் நினைத்து கண் கலங்கினான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.